கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமாக அழைக்கப்பெற்ற அன்பு சகோதர சகோதரிகள் உங்கள் யாவருக்கும் கிறிஸ்துவுக்குள்ளான அன்பின் வாழ்த்துக்களை தெரியப்படுத்திக் கொள்கிறேன். அடியான் சார்ந்திருக்கக்கூடிய சென்னை சபையார், சென்னையில் இருக்கக்கூடிய தாம்பரம் மற்றும் அம்பத்தூர் பகுதியில் இருக்கக்கூடிய சகோதர சகோதரிகள் மற்றும் அடியான் சார்ந்திருக்கக்கூடிய சபையில் இருக்கக்கூடிய அன்பு சகோதர சகோதரிகள் அனைவரும் தங்களுடைய அன்பையும் வாழ்த்துதலையும் தெரியப்படுத்தியிருக்கிறார்கள். இந்த அன்பையும் வாழ்த்துதலை முதலாவது உங்கள் அனைவருக்கும் தெரியப்படுத்திக் கொள்கிறேன். பிரியமானவர்களே, இன்றைய நாளிலும் கூட இந்த ஒரு நாள் மாநாட்டிலே உங்களோடு அடியான் கலந்து கொள்வதற்கும் ஆவிக்குரிய உணவை பரிமாறிக்கொள்வதற்கும் இப்படியான ஒரு தருணத்தை கொடுத்துட்ட பிதாவாகிய தேவனுக்கு என்னுடைய தனிப்பட்ட நன்றிகளையும் துதிகளையும் கர்த்தர் இயேசு மூலமாக ஏறெடுத்துக் கொள்கிறேன். அன்புக்குரியவர்களே, தேவன் மிகப்பெரிய ஒரு இரக்கம் காண்பித்து இன்னும் 8வது நாள்ல நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய மரணத்தை நினைவு கூறுதலான இந்த ராபோஜனத்துக்குள்ளாக கடந்து செல்லக்கூடியவர்களாக இருக்கிறோம். இப்படியாக கடந்து செல்லக்கூடிய தேவனுடைய பிள்ளைகளா இருக்கக்கூடிய நாம் சர்வ ஜாக்கிரதையாக நம்மை நாமே உயிர்த்து ஆராய்ந்து தேவனுடைய சித்தத்திற்கு முழுவதுமாக அந்த அர்ப்பணிப்பின் காரியங்களை நிறைவேற்றுவதற்கு நாம் ஆயத்தம் படக்கூடிய வண்ணமாக இந்த நாளாகப்பட்டது. நீங்கள் அனைவரும் கூடி வந்திருக்கிறீர்கள். இப்படியான இந்த தருணத்திலே மிகவும் ஜாக்கிரதையுள்ளவர்களாயிருந்து தேவ சித்தத்தின்படி நடப்பதற்கு நாம் அனைவரும் ஒப்புக் கொடுப்போமாக. அன்புக்குரியவர்களே, இந்த நாளின் பாடத்தினுடைய தலைப்பு மிகவும் விலையேற பெற்ற உணவும் பானமும் என்ற தலைப்பின் கீழாக நம்ம கடந்து செல்லக்கூடியவர்களா இருக்கிறோம். அன்புக்குரியவர்களே, ரொம்ப முக்கியமான சில பாயிண்ட்ஸ்லாம் ரீபென்ஸ்ல இருந்து நம்ம எடுத்து வச்சிருந்தோம். ஆனால் அனைவருடைய பார்வைக்கு அது கொடுக்க முடியாத ஒரு நிலைமை இருக்குது. ஆனாலும் குடும்பம் மட்டும் நீங்கள் வாய்ப்பு இருந்தா பிபிடிய குரூப்ல போட்டுருங்க. அந்தந்த பகுதியை செல்லுல வேணா கூட அவங்கவுங்க எடுத்து படிச்சாங்கன்னாக்கா ரொம்ப பிரயோஜனமா இருக்கும். அதனால அந்த ஒரு காரியங்கள் செஞ்சா நல்லா இருக்கும். அன்புக்குரியவர்களே, இந்த தலைப்பே மிகவும் விலையேற பெற்ற உணவும் பானம் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். இன்னைக்கு காலையில கூட நம்ம ஒரு உணவு சாப்பிட்டுருப்போம். இந்த மாம்சத்துக்கு தேவையா இருக்கக்கூடிய ஒரு உணவு. நம்முடைய வாழ்க்கையில நம்ம நிறைய பார்த்தீங்கன்னாக்கா ஒரு சில விருந்துகளுக்கு அல்லது பெரிய பெரிய ஹோட்டல்ல நம்மளே விரும்பி கூட போய் ரொம்ப என்ன சொல்லனா ரொம்ப புரோட்டீன் மற்றும் சத்தான உணவுகளாக நம்ம நிறைய சாப்பிட்ருப்போம். அது சாப்பிடும்போது என்னுடைய வாழ்க்கையில் இது வரைக்கும் இந்த மாதிரி சாப்பிட்டதில்லை, இப்போதான் நான் இது முதல் முறையாக சாப்பிட்றேன் அப்படின்னு கூட சில நினைவுகள் கூட உங்களுக்கு வரக்கூடியதாக இருக்கும் அன்புக்குரியவர்களே. ஆனால் அந்த உணவெல்லாம் தற்காலிகமானது மாத்திரம்தான் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கிறோம். அந்த ஒரு சில மணி நேரத்துக்கு மட்டும்தான் நமக்கு அது ஜீவனை ப்ரொடியூஸ் பண்ணி கொடுக்கக்கூடியதா இருக்குது. அப்படிப்பட்ட உணவு தான் நம்ம இந்த உலக பிரகாரமான புசிக்கக்கூடிய ஒரு உணவாக இருக்கக்கூடியதா இருக்கிறது. ஆனால் இன்று நம்ம இந்த பார்க்கக்கூடிய இந்த உணவனுடைய மிக முக்கியத்துவம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கும்போது இஸ்ரேல் ஜனங்கள் மத்தியில தேவன் கொடுத்துட்ட விசேஷித்த பிரமாணம் 10ஆம் தேதி ஆடை தெரிந்து கொண்டு அதை 14ஆம் தேதி சாயங்காலத்தில் அதை அடித்து அந்த 14ஆம் தேதியினுடைய இரவு பகுதியிலே அதை நெருப்பினால் சுட்டு கசப்பான கீரையோடும் புளிப்பில்லாத அப்பத்தோடும் அதை புசிக்கக்கூடிய காரியங்களாகப்பட்டது அங்கே இஸ்ரேல் ஜனங்கள் அனுசரித்தார்கள். இந்த அனுசரிப்பு அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கும்போது அன்புக்குரியவர்களே, மிக முக்கியமாக அங்கு அடிக்கப்பட்ட அந்த ஆடு என்பது அது நம்முடைய பஸ்காவாகிய கிறிஸ்துவை என்ன பண்ணுதுங்க, அடையாளப்படுத்தக்கூடியதா இருக்கு. சரி, பஸ்காவாகிய கிறிஸ்துவை அடையாளப்படுத்தக்கூடியதா இருக்கிறது அப்படின்னு சொல்லி நம்ம எடுத்துக்கிட்டோம்னாக்கா
கிறிஸ்து அப்படின்னாலே என்ன அர்த்தங்க? அபிஷேகம் பண்ணப்பட்டவர் இல்லைங்களா? சரி, அப்படின்னா இந்த பஸ்காவாகிய ஆடுல சபைக்கு ஏதாவது பங்கு இருக்கா? அந்த எலும்புகள் ஏதாவது பங்கு இருக்கா? நம்மளும் அபிஷேகம் பண்ணப்பட்டிருக்கிறோமே, பங்கு இல்லையா? இருக்கா இல்லைங்களா? வாய்ப்பே இல்லை, நமக்கு வாய்ப்பே கிடையாது. ஏன் அப்படிப்பட்ட ஒரு சூழல் இல்லை அப்படின்னாக்கா, நம்ம எல்லாருமே பாவிகளா இருக்கிறோம். அந்த ஆதாமுடைய மீறுதலுக்காய் ஆதாமுக்கு ஈடுபலி செலுத்தப்பட வேண்டுமானால் அங்கே நீதிமானா இருக்கக்கூடியவர், பரிசுத்தம் உள்ளவரா இருக்கக்கூடியவர், குற்றமற்றவர் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சரிநிகர் சமான விலை என்ன பண்ண வேண்டியதா இருக்கு? கொடுக்கப்பட வேண்டியதா இருக்கு. அப்ப அந்த ஆட்டுக்குட்டியில யாருக்கு பங்கும் பாகமும் சுதந்திரமும் இல்லை அப்படின்னாக்கா, அந்த பலியில அது கர்த்தர் இயேசுக்கு மட்டும்தான், சபைக்கு வாய்ப்பு கிடையாது அப்படின்றத நம்ம புரிந்து கொள்ள வேண்டியதா இருக்கு. சரி, இந்த வாய்ப்பு இல்லை அப்படின்னாக்கா எது வரைக்கும் அந்த வாய்ப்பு இல்லாம இருந்தது அப்படின்னு கூடிய ஒரு கேள்வியோட நம்ம போகும்போது, அந்த பலி நிறைவேற்றி முடித்து அந்த உலக ஜனங்களுக்கு ஜீவன் கன்ஃபார்ம் அப்படின்னு சொல்லக்கூடிய அளவு வரைக்கும் அது நிச்சயமா என்னன்னா வேற யாருக்கும் அந்த வாய்ப்பு இல்லை. அந்த பலியின் புண்ணியத்தை ஏற்றுக்கொண்டு அந்த பலியின் புண்ணியத்தினாலே தேவனுடைய பிள்ளைகளாக கர்த்தர் இயேசுனுடைய அடிச்சுவடுகளை பின்பற்றி வருவதற்காக தேவனோடு உடன்படிக்கைக்குள்ள வந்ததுக்கு பிற்பாடு அந்த பலியில சில மாற்றம் நடக்கக்கூடியதா இருக்கிறது. அப்படிப்பட்ட விஷயங்களை குறித்து தான் இன்றைய நாள்ல நம்ம பாடத்துல நம்ம பார்க்க வேண்டியதா இருக்கிறது. அந்த பலி ஒட்டுமொத்த மனுக்குலத்திற்கான ஜீவனை கொடுக்கக்கூடிய விசேஷித்த பலியாக அங்க தேவன் கொடுக்கக்கூடியவரா இருக்கிறார். அப்ப அந்த பலி ஒரு வகையில இருக்கும் போது அந்த உடன்படிக்கைக்குள்ள வந்திருக்கக்கூடிய தேவனுடைய பிள்ளைகளா இருக்கக்கூடிய நம்மத்துல ஒரு விசேஷித்த காரியங்கள் நமக்கு சொல்லி இருக்கிறார். சங்கீதம் 50:5 பலியினாலே என்னோடு உடன்படிக்கை பண்ணின என்னுடைய பரிசுத்தவான்களை என்னிடத்திலே கூட்டுங்கள். அப்படி என்றால் அந்த பலியின் உடன்படிக்கைக்குள்ள வந்திருக்கக்கூடியவர்கள் பரிசுத்தவான்களாக அங்க தேவன் பார்க்கக்கூடியவராக இருக்கிறார். இதை நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவும் ஏற்றுக்கொள்ளக்கூடியவராக இருக்கிறார் அப்படின்றத நம்ம புரிந்து கொள்ள வேண்டியது அவசியமாக அங்க இருக்கக்கூடியதா இருக்கிறது. அப்படி என்றால் இந்த பலியினால் உடன்படிக்கைக்குள்ள வந்திருக்கக்கூடிய தேவனுடைய பிள்ளைகள் யோவான் 6:53 படி நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய மாம்சத்தை புசித்து அவருடைய ரத்தத்தை பானம் பண்ணியிருந்தால் மாத்திரம்தான் இந்த பலியினால் உடன்படிக்கைக்குள் வந்திருக்கக்கூடிய சகோதர சகோதரிகளாகிய நமக்கு அங்கே ஜீவன் கிடைக்கக்கூடியதா இருக்கும். யோவான் 6:53 கொஞ்சம் வாசிக்கலாம். அதற்கு இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் மனுஷகுமாரனுடைய மாம்சத்தை புசியாமலும் அவருடைய இரத்தத்தை பானம் பண்ணாமலும் இருந்தால் உங்களுக்குள்ளே ஜீவன் இல்லை என்று மெய்யாகவே மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். பாருங்க, இது ஒட்டுமொத்த மனுக்குலத்திற்காக கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய கர்த்தருடைய வார்த்தை. அந்த வகையில நம்ம பார்க்கும்போது பாத்தீங்கன்னாக்கா முக்கியமா முதலாவது சபைக்கு மட்டும்தான் இதை எடுத்துக்கொள்ள வேண்டியதா இருக்கிறது. அப்படி சபைக்கு மட்டும் எடுத்துக்கொள்ளக்கூடிய காரியங்கள் என்று நம்ம பார்க்கும்போது சபைக்கு மட்டும்தான் அந்த மாம்சத்தை புசிப்பதிலும் வாய்ப்பு, இரண்டாவது அந்த இரத்தத்தை பானம் பண்ணுவதிலும் வாய்ப்பு. ஆனா ஒட்டுமொத்த ஜனங்களுக்காக தன்னுடைய ஜீவனை கொடுத்திருந்தாலும் விசேஷித்த வண்ணமாக மனுஷகுமாரனுடைய மாம்சத்தை புசிப்பதும் அவருடைய இரத்தத்தை பானம் பண்ணுவதும் அப்படின்னக்கூடிய இந்த விஷயம் திருச்சபையின் பிள்ளைகளாகிய நாம் அனைவருக்கும் இது பொருந்தக்கூடியதாக இருக்கிறது என்பதை நாம் கவனத்தில் கொள்ள வேண்டியது அவசியமாக இருக்கிறது. அப்படி என்றால் அந்த இரண்டிலும் பானம் பண்ணுவதும் சரி புசிப்பதும் சரி, அந்த விலையேற பெற்ற அந்த உணவை புசிப்பதிலும் அவருடைய இரத்தத்தை பானம் பண்ணுவதிலும் சபைக்கான வாய்ப்பு மாத்திரம் தான் இங்க இருக்கக்கூடியதா இருக்கிறது. உலக ஜனங்களுக்கு என்ன வாய்ப்பு அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னாக்கா, உலக ஜனங்களுக்கு ரத்தத்தை புசிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குதுங்களா? இல்ல. மாம்சத்தை புசிக்கலாம் அவங்களுக்கு என்ன கிடைக்காது?
ஜீவன் கிடைக்காது. அப்ப இந்த வசனத்தின்படி உலக ஜனங்களுக்கும் இருக்குது, அதே மாதிரி திருச்சபையின் பிள்ளைகளா இருக்கக்கூடிய நமக்கும் அதுல என்ன இருக்குங்க, மிக முக்கியமான ஒரு எச்சரிப்பான விஷயத்தை நம்ம கவனிக்கப்பட வேண்டியது அவசியமா இருக்கிறது. சரி, இப்படியாக பெந்தகோஸ்தே நாள்ல இருந்து தேவனுடைய தெய்வீக சத்தியத்தின் அடிப்படையில உடன்படிக்கைக்குள்ள வந்து கர்த்தர் இயேசுனுடைய அடிச்சுவடுகளை பிசகாமல் பின்பற்றி செல்லக்கூடிய தேவனுடைய பிள்ளைகளா இருக்கக்கூடிய நம்ம எல்லாருமே எப்படிப்பட்டவர்களா இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கும்போது, கலாத்தியர்ல சொல்ற மாதிரி கிறிஸ்துவுக்குள்ளாக ஞானசானம் பெற்றவர்கள் எத்தனை பேரோ அத்தனை பேரும் நம்ம யாரை தரிச்சுக்கிட்டு இருக்குங்க, கிறிஸ்துவை தரித்து கொண்டவர்களாக இருக்கிறோம் என்பதாக இந்த இடத்துல நம்ம பார்க்கக்கூடியவர்களா இருக்கிறோம். அப்படி என்றால் கிறிஸ்துவை தரித்து கொண்டவர்களா இருக்கக்கூடிய தேவனுடைய பிள்ளைகளாகிய நாம் கலாத்தியர் 5:24 கொஞ்சம் வாசிக்கலாம். கிறிஸ்துவை உடையவர்கள் தங்கள் மாமிசத்தையும் அதன் ஆசை இச்சைகளையும் சிலுவையில் அறைந்திருக்கிறார்கள். பாருங்க, மிக முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, இந்த கிறிஸ்துவுக்குள்ளாக ஞானசானம் பெற்றவர்கள் எத்தனை பேரோ அத்தனை பேரும் தங்களுடைய ஆசை இச்சைகளை சிலுவையில் அறைந்திருக்கிறார்கள். அறைந்திருக்கிறோமா? அறைந்திருந்தால் மாத்திரம்தான் நம்ம என்ன ஆக முடியும் அப்படின்னாக்கா, மனுஷகுமாரனுடைய மாம்சத்தை புசித்தலும் அவருடைய ரத்தத்தை பானம் பண்ணதுனால ஜீவனை பெற்றுக்கொள்ள முடியும். அப்ப கிறிஸ்துவனுடையவர்கள் கிறிஸ்துவை தரித்திருக்கிறோம், புது சிருஷ்டி என்று சொல்வது மாத்திரம் அல்ல அன்புக்குரியவர்களே, அந்த புது சிருஷ்டியானவர்கள் தங்களுடைய மாம்சத்தையும் அதன் ஆசை இச்சைகளையும் சிலுவையில் அறைந்திருக்க வேண்டியது மிக முக்கியமான காரியம். இதைத்தான் சங்கீதத்திலே நமக்கு சொல்லும் போது 50வது சங்கீதம் 5வது வசனத்துல இப்படி அறைந்திருக்கக்கூடிய ஜனங்களை தான் பலியினால் என்னோடு உடன்படிக்கை பண்ணின என்னுடைய பரிசுத்தவான்கள் என்று அங்கே தேவன் குறிப்பிடக்கூடிய வார்த்தைகளை நம்ம கவனிக்க வேண்டியதா இருக்கிறது. அப்ப அந்த பலியினால் உடன்படிக்கை பண்ணியிருக்கக்கூடிய தேவனுடைய பிள்ளைகளாகிய நாம் வருட வருடம் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய மரணத்தை நினைவு கூறுதல் என்பது மார்ச்லயோ ஏப்ரல்ல ஏதோ ஒரு நாள்ல வரக்கூடியதா இருக்குது. சபையில மூப்பர்கள் அறிவிப்பு கொடுக்கறாங்க. அப்புறம் நம்மளும் என்ன பண்றோம், கேலண்டர் கொடுத்திருக்கிறாங்க, கேலண்டர்ல கூட நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கிறோம். நம்மளும் அந்த நாள்ல என்ன பண்றோம், வந்து கலந்துக்கிறோம். இது மாத்திரமே நம்முடைய கவனம் போதுமா அப்படின்னாக்கா போதாது. இதை விட மேலான புரிதல் நம்முடைய வாழ்க்கையில தேவைப்படக்கூடியதா இருக்கிறது. கடந்த முறை நான் பாத்திரத்திலே கை வைக்கும் போது, அப்பத்திலே கை வைக்கும் போது எவ்வளவு புரிதலாக இருந்தேன், இந்த முறை அதை காட்டிலும் எந்த அளவிற்கு என்னுடைய புரிதல், என்னுடைய ஆவிக்குரிய வளர்ச்சி, ஆவிக்குரிய ஜீவியத்தினுடைய முன்னேற்றம் எந்த அளவுக்கு இருக்கிறது என்பதை சற்று சிந்தித்து பார்க்க வேண்டிய மிக முக்கியமான ஒரு தருணத்தை நமக்கு எச்சரிப்பாக கொடுக்கக்கூடியவரா இருக்கிறார் அன்புக்குரியவர்களே. அது மாத்திரமல்ல அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இந்த உடன்படிக்கை புதுப்பித்துக் கொள்வதற்கான விசேஷித்த கால பகுதியும் அதுவாகத்தான் இருக்கக்கூடியதா இருக்கிறது. இந்த உடன்படிக்கையை புதுப்பித்துக் கொள்வதற்கும் கூட அந்த ராபோஜன கால பகுதியில தான் அது சரியான தருணமாக நாம் கவனிக்கப்பட வேண்டியதா இருக்கிறது. அன்புக்குரியவர்களே, நம்ம பாத்தீங்கன்னா உலக பிரகாரமான ஒரு வருஷம் பிறந்துருச்சு அப்படின்னா இன்னைக்கு உலகத்தில் இருக்கக்கூடிய ஜனங்கள்லாம் ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. அதே மாதிரி இன்னைக்கு கூட உலகத்துல தமிழ்நாட்டுல என்ன இருக்குங்க, புது வருடம் பிறந்திருக்குதுன்றாங்க. ரொம்ப சந்தோஷமா எல்லாம் நிறைய மெசேஜ் எல்லாம் அனுப்பி இருக்கிறாங்க, பாக்குறோம் இல்லைங்களா? இதெல்லாம் அவங்களுக்கு சந்தோஷமா இருக்குது. அன்புக்குரியவர்களே, நமக்கும் ஒரு புது வருடத்துக்குள்ளாக நம்ம கடந்து செல்லக்கூடியவர்களா இருக்கிறோம். அப்படின்னா அடுத்த வாரம் இல்லைங்களா? அப்ப அந்த அடுத்த வாரம் நம்ம கடந்து செல்ல போறோம் அப்படின்னா, கடந்த வருடங்கள்ல நாம் உடன்படிக்கைக்குள்ள வந்ததுல எந்தெந்த விஷயங்கள்ல நம்முடைய ஆவிக்குரிய வளர்ச்சி இருக்கக்கூடியதா இருக்கிறது, தேவனுடைய தெய்வீக சத்தியத்தின் புரிதல் எந்த அளவுக்கு நமக்குள்ள இருக்கக்கூடியதா இருக்கிறது, இந்த புரிதலோடு தான் அந்த அப்பத்துல கை வைப்பதோ அந்த பாத்திரத்துல நாம் பங்கு கொள்வது என்பதோ சரியான ஒரு காரியமாக இருக்கும் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே. ஏனென்றால்
அப்போஸ்தலனுடைய வார்த்தைகளை நம்ம கவனித்து பார்க்கும்போது அங்கே எப்படிப்பட்ட விஷயங்களை நம்முடைய அப்போஸ்தலனாகிய பவுல் பேசக்கூடியவரா இருக்கிறார் அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம்னாக்கா, இது தேவனுடைய வார்த்தைகள் தான். 1 கொரிந்தியர் 10:16 அங்க அப்போஸ்தலனுடைய வார்த்தைகள் என்று அந்த ஸ்லைட்ல இருக்கக்கூடியதா இருக்கும். நாம் வாசிங்க. நாம் ஆசீர்வதிக்கிற ஆசீர்வாதத்தின் பாத்திரம் கிறிஸ்துவினுடைய இரத்தத்தின் ஐக்கியமா இருக்கிறதல்லவா? நாம் பிற்கிற அப்பம் கிறிஸ்துவினுடைய சரீரத்தின் ஐக்கியமா இருக்கிறதல்லவா? அந்த ஒரே அப்பத்தில் நாம் எல்லாரும் பங்கு பெறுகிறபடியால் அநேகரான நாம் ஒரே அப்பமும் ஒரே சரீரமா இருக்கிறோம். பாருங்க, நம்ம கர்த்தர் இயேசுவை எப்ப தரிச்சுக்கிட்டு அவருடைய அடிச்சுவடுகளை பின்பற்றுவதற்கு நம்ம எப்போ பங்காளிகளா நம்ம வருவதற்காக அப்படிப்பட்ட ஒரு சிந்தைக்குள்ள நடக்கக்கூடியவர்களா இருக்கிறோமோ, அதான் சொல்றாரு, இந்த இரத்தத்தில் ஐக்கியமாய் இருக்கிறதல்லவா, கிறிஸ்துவனுடைய இரத்தத்தில் ஐக்கியமாய் இருக்கிறதல்லவா, நாம் பிற்கிற அப்பம் கிறிஸ்துவனுடைய சரீரத்தின் ஐக்கியமாய் இருக்கிறதல்லவா, நாம் எல்லோரும் பங்கு பெறுகிறபடியினால் அநேகராகிய நாம் எப்படிப்பட்டவர்களா இருக்கிறோம்னா ஒரே சரீரமாய் இருக்கிறோம் அப்படின்றார். இந்த வார்த்தைகளை நம்ம திருவிவிலியத்துல படிச்சோம்னா இது புரியாதவங்களுக்கு கூட ரொம்ப அருமையா புரியும். திருவிவிலியத்துல வாசிங்க சிஸ்டர். கடவுளை போற்றி திருவிருந்து கிண்ணத்திலிருந்து பருகுகிறோமே, அது கிறிஸ்துவின் இரத்தத்தில் பங்கு கொள்ளுதல் அல்லவா? அப்பத்தை பிட்டு உண்ணுகிறோமே, அது கிறிஸ்துவின் உடலில் பங்கு கொள்ளுதல் அல்லவா? பாருங்க, அப்போ எப்படிப்பட்ட விஷயத்த சொல்றார் அப்படின்னாக்கா, அங்க அப்பத்தை பிட்டு உண்ணுகிறோமே, அது கிறிஸ்துவனுடைய உடலில் பங்கு கொள்ளுதல் அல்லவா? அதே மாதிரி அடுத்த வசனம் 17ஆம் வசனம் கொஞ்சம் வாசிங்க சகோதரி. அப்பம் ஒன்றே, ஆதலால் நாம் பலராயினும். முக்கியமா அப்பம் ஒண்ணுதான், நாம் பலராயினும் அநேகராயினும், அத சொல்றாரு, பலராயினும் ஒரே உடலாய் இருக்கிறோம். ஒரே உடலாய் இருக்கிறோமா? அப்ப ஒரே உடல் அப்படின்னா எப்படிப்பட்ட சிந்தை இருக்கணும்? பல சிந்தைகள் இருக்கலாமா? இல்ல. அப்ப கிறிஸ்து இயேசுவில் இருந்த சிந்தை தான் நமக்குள்ள காணப்பட வேண்டியது அங்க அவசியமா இருக்கிறது அப்படின்னு சொல்லி சொல்றாரு. அப்ப ஒரே உடலா இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. அடுத்து, ஏனெனில் நாம் அனைவரும் அந்த ஒரே அப்பத்தில் தான் பங்கு கொள்கிறோம். ஒரே அப்பத்தில் தான் நாம் எல்லோரும் பங்கு கொள்ளக்கூடியவர்களா இருக்கிறோம் என்பது இங்க சொல்லப்பட்ட வார்த்தைகளாக நம்ம பார்க்கக்கூடியவர்களா இருக்கிறோம். அன்புக்குரியவர்களே, அப்படி என்றால் அந்த இஸ்ரேல் ஜனங்கள் அனுசரித்த அந்த பஸ்கா ஆட்டில சபைக்கு பங்கு இல்லை. ஆனால் அதே விஷயத்த நம்முடைய கர்த்தர் இயேசு நிறைவேற்றி முடித்ததுக்கு பிற்பாடு நியாயப்பிரமாணத்தை, அதாவது ஈடுபலியின் கிரயத்தை நிறைவேற்றி முடித்ததுக்கு பிற்பாடு திருச்சபையின் பிள்ளைகளாகி நமக்கு அந்த அப்பத்துல பங்கு இருக்கக்கூடிய ஒரு விசேஷித்த ஸ்லாக்கியம், நம்ம எல்லாரும் ஒரே அப்பமா இருக்கிறோம், ஒரே சரீரமா இருக்கிறோம் என்று சொல்லக்கூடிய இந்த காரியங்களாகப்பட்டது ஒரு விசேஷித்த இன்னும் மேன்மையான அடையாளத்தை இது காண்பிக்கக்கூடியதா இருக்கிறதாக அங்கே அப்போஸ்தலனாகிய பவுலுடைய காரியங்களை நம்ம பார்க்கக்கூடியவர்களா இருக்கிறோம். இதுவரைக்கும் நம்ம எல்லாருமே அப்பத்தை ஜெபம் பண்ணி ஆசீர்வதித்து சகோதரர்கள் கொண்டு வருவாங்க. கொண்டு வரும்போது இது கர்த்தர் இயேசுனுடைய சரீரத்துக்கு அடையாளமா இருக்குதுன்னு சொல்லி கூட என்ன பண்ணலாம், அது கொடுப்பாங்க. நம்மளும் பயபக்தியோடு வாங்கி என்ன பண்ணுவோம், புசிக்கக்கூடியவர்களா இருப்போம். இது தெரியும் இல்லைங்களா? இப்ப ஒரு முக்கியமான விஷயம், அந்த அப்பம் கர்த்தர் இயேசுனுடைய சரீரம் மாத்திரமேவா? கர்த்தர் இயேசுனுடைய சரீரம் மாத்திரமேவா அப்படின்னாக்கா இல்ல இல்ல. அப்ப எப்படிப்பட்ட ஒரு புரிதலுக்குள்ள நம்ம கடந்து செல்ல வேண்டியதா இருக்கிறது என்பதை நாம் கவனித்து பார்க்கும்போது பாருங்க, அடுத்த ஸ்லைட்ல கர்த்தருடைய மாம்சத்தை வாசிக்கலாம். கர்த்தருடைய மாம்சத்தை அடையாளப்படுத்துகின்றதான அப்பத்திற்கும் அவரது இரத்தத்தை அடையாளப்படுத்துகின்றதான திராட்சை ரசத்திற்கும் இடையில் வேத வாக்கியங்களில் வேறுபாடு நிலைநாட்டப்பட்டுள்ளது என்று நாம் நம்புகிறோம். பாத்தீங்களா? அப்போஸ்தலனாகிய பவுலுடைய வார்த்தையில நம்ம கவனிச்சு பார்க்கும்போது இந்த ரசத்துக்கும் இந்த அப்பத்துக்கும் வேறுபாடு நிலைநாட்டப்பட்டுள்ளது என்று நான் நம்புகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு இங்க சொல்றாரு. இது சகோதரருடைய எழுத்துக்கள்ல நம்ம கவனிக்கப்பட வேண்டியதா இருக்கிறது. இதையெல்லாம் நம்ம உங்க கண்ணு முன்னாடி ஸ்லைட்ல போடலாம் நினைச்சோம்.
ஆனா அது வாய்ப்பு தேவன் கொடுக்கல. பட் இருந்தாலும் அது சகோதரர்கள் உங்களுக்கு கூடுமான மட்டும் அந்த எல்லாத்தையுமே உங்களுக்கு காப்பி கொடுத்திருப்பாங்க. சரி, இப்ப அடுத்து படிக்கலாம். சபையானது அவரது மகிமை அடைந்த சரீரத்தின் அங்கத்தினர்களாக ஏற்றுக்கொள்ளப்படுவதற்கு மேற்கூறப்பட்டுள்ள இரண்டிலும் பங்கெடுப்பதின் வாயிலாக அவைகளில் பங்கு அடைபவர்களாக இருக்க வேண்டும். பாருங்க, அப்ப என்ன சொல்றாரு? அந்த அப்பத்திலும் அந்த ரசத்திலும் அப்போ வேத வாக்கியம் சொல்லக்கூடிய இந்த வேறுபட்ட நிலைப்பாடு அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயம் ஒன்னு இருக்குதுன்னு சொல்லிட்டு என்ன சொல்றாருன்னா, அந்த மகிமையில பங்கெடுக்கணும், அந்த சரீரத்தில் அங்கத்தினர்களா ஏற்றுக்கொள்ளணும் அப்படின்னாக்கா இந்த இரண்டிலும் பங்கெடுப்பதின் வாயிலாக அவைகளில் பங்கடையவர்களாக நம்ம இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டார். சரி, இப்படி பங்கடையணும், பங்கெடுக்கணும் அப்படின்றது நம்ம எல்லாருக்கும் ஒரு சந்தோஷமான விஷயத்தான். இதுல எந்த மாற்றமும் கிடையாது, உண்மைதான் அது. ஆனா இப்போ இன்னொரு விஷயத்த சொல்ல போறார். என்ன அப்படின்னாக்கா, கர்த்தருடைய சரீரம் பிற்கப்பட்டதை தான் நம்ம நினைவு கூர்ந்துட்டு இருக்கிறோம். கர்த்தருடைய ரத்தம் சிந்தப்பட்டதை தான் நம்ம நினைவு கூர்ந்துட்டு இருக்கிறோம். இப்ப அடுத்த பாயிண்ட் வந்து பார்க்கலாம். அப்பமானது அப்போஸ்தலன் விவரிப்பது போன்று நமக்கு அவசியமான அப்பம் என நமது கர்த்தரை மாத்திரம் நமக்கு அடையாளப்படுத்துகின்றதா இராமல். பாருங்க, கவனிங்க அன்புக்குரியவர்களே, இந்த அப்பமானது அப்போஸ்தலன் விவரிப்பது போன்று அப்பம் என நமது கர்த்தரை மாத்திரம் நமக்கு அடையாளப்படுத்துகிறதா இராமல் அப்படின்றால். அப்படி என்றால் இது கர்த்தருடைய சரீரத்தை மாத்திரம் இது அடையாளப்படுத்துகிறதா இராமல் அப்படின்றார். அப்படி என்றால் 7ஆம் தூதனுடைய எழுத்துக்கள்ல நம்ம கவனித்து பார்க்கும்போது இது நினைவு கூறுதல் தியானங்கள் புத்தகத்துல 444வது பக்கத்தில் இது வரக்கூடியதா இருக்குது. இதனுடைய பாடங்கள் நீங்க வாய்ப்பு இருந்ததுன்னா வீட்டுல எடுத்து படிக்கலாம். அப்போ இது கர்த்தரை மாத்திரம் நமக்கு அடையாளப்படுத்துகிறதா இராமல் அப்படின்றார். அடுத்து என்ன சொல்றார் பாருங்க, இன்னுமாக நமது கர்த்தர் பிற்கப்பட்டது போன்று அவருடைய அங்கத்தினர்கள் என பிற்கப்பட போகின்ற நம்மையும் அடையாளப்படுத்துகின்றதா இருக்கின்றது. கவனிச்சு பாருங்க அன்புக்குரியவர்களே, இது கர்த்தருடைய சரீரத்தை மட்டும் இது சொல்லலைங்களா, எதையும் சேர்த்து சொல்லுதுங்களா, நம்மையும் சேர்த்து பிற்கப்படக்கூடியதா இருக்குதுங்களா, நம்மை சேர்த்து பிக்கிறோங்களா. அப்படின்னா இது எந்த அளவிற்கு ஒரு ஒரு அதாவது வந்து போன வருஷத்தை விட இந்த வருஷத்தினுடைய நம்மளுடைய புரிதல் எப்படிப்பட்டதா இருக்கணும் அப்படின்றத பாக்குறோம். அப்படி என்றால் அப்போ நமக்கு முன்னாடி வருது, சகோதரர் கொண்டு வந்து கொடுக்கிறாரு கர்த்தருடைய சரீரமா இருக்குதுன்னு. அப்ப நம்ம பிற்கிறோம், பிற்கும் போது நம்முடைய எண்ணங்கள் எப்படிப்பட்டதா இருக்கணும், இது கர்த்தருடைய சரீரத்தை மாத்திரம் அல்ல, இது என்னுடைய சரீரத்தையும் உள்ளடக்கினதா இருக்கிறது அப்படின்னு கூடிய சிந்தை நமக்குள்ள வர வேண்டியதா இருக்குது அப்படின்றார். அப்படி என்றால் கர்த்தர் பிற்கப்பட்டது போன்று அவருடைய அங்கத்தினர்கள் என பிற்கப்பட போகிற நம்மையும் என்ன பண்ணுதுங்களா, அதை அடையாளப்படுத்தக்கூடியதா இருக்கிறது அப்படின்றார். அப்போ இந்த புரிதல் அப்படின்னு கூடிய ஒரு விஷயம் நாளுக்கு நாள் நம்ம மத்தியில் எப்படிப்பட்டதா இருக்கணும் அப்படின்றால் ஒரு அருமையான ஒரு தெய்வீக அந்த புது சிஷ்யனுடைய வளர்ச்சியினுடைய ஒரு மேல்நோக்கி செல்லக்கூடிய விசேஷித்த ஒரு குணலட்சணத்தினுடைய புரிதல் நமக்குள்ள இருக்கணும் அப்படின்றார். சத்தியத்தின் புரிதல் நமக்குள்ள இருக்கணும். அப்படி இருந்தால் மாத்திரம்தான் இதை நம்ம புரிந்து கொள்ள முடியும். இதைத்தான் நமக்கு வந்து அங்கே 1 கொரிந்தியர் 10வது அதிகாரம் 17ஆம் வசனத்துல திருவிவிலியத்துல கூட நம்ம பார்க்கும்போது பலராயினும் ஒரே உடலாய் இருக்கிறோம், ஏனெனில் நாம் அனைவரும் அந்த அப்பத்தில் தான் பங்கு கொள்கிறோம் அப்படின்றார். அப்படி என்றால் இன்று நம்முடைய சரீரத்தை மாத்திரம் அல்ல, கர்த்தர் இயேசுவோடு சரீரத்தோட சேர்ந்து என்ன பண்ணப்படுறோமாங்க, பிற்கப்படக்கூடியவர்களாய் இருக்கிறோம் என்பதை நாம் கவனத்தில் கொள்ள வேண்டியது அவசியமா இருக்கு. அடுத்து அதனுடைய தொடர்ச்சி படிக்கலாம். மேலும் திராட்சரசமானது நமது கர்த்தருடைய இரத்தத்தை மாத்திரம் குறிக்காமல் இன்னுமாக சபையினுடைய இரத்தத்தையும் நாம் அவரது தியாகமான அப்ப என்ன சொல்றாருன்னா, இந்த ரசமானது கர்த்தருடைய இரத்தத்தை மாத்திரம் என்ன பண்ணலீங்க, குறிக்கல, யாருடைய இரத்தத்தையும் சேர்த்து குறிக்குது. பாருங்க, இப்ப இந்த விஷயத்தை நம்ம வந்து புரிஞ்சு இது வரைக்கும் நம்ம எடுத்தோமா தெரியல, புரியாத எடுத்தோமா தெரியல. பட் இது ஒவ்வொருத்தரும் என்ன பண்ணி ஆகணும்னா,
இப்ப எப்படிப்பட்ட ஒரு பயபக்தியோடு நம்ம அந்த மாம்சத்துக்கு அடையாளமா சொல்லப்பட்டிருக்கக்கூடிய அந்த அப்பத்தை பிற்கும் போது இது என்னுடைய சரீரத்தையும் உள்ளடக்கினதா இருக்கிறது அப்படின்னு கூடிய ஒரு புரிதலும், இது அந்த ரசத்தை பருகும் போது இது என்னுடைய ரத்தத்தையும் சேர்ந்து உள்ளடக்கினதாய் அப்படின்றாருன்னா, இது சாதாரணமான ஒரு சிந்தையில் இருக்கக்கூடிய ஜனங்களுக்கு வரத்துக்கு வாய்ப்பே கிடையாது. அப்படி என்றால் பலினால் என்னோடு உடன்படிக்கை பண்ணினவர்கள் அப்படி என்றால் அவருடைய கிறிஸ்துவனுடைய சரீர அங்கங்களாக தங்களை பாவித்து ஒவ்வொரு நாளும் இந்த பாடுகள் மத்தியில கர்த்தருடைய சாயலை வெளிப்படுத்தக்கூடியவர்களால் மாத்திரமே இந்த விஷயத்தை புரிந்து கொள்ளக்கூடிய அளவுக்கு மிக ஆழமான கருத்தை இங்க கொடுக்கக்கூடியவராக இருக்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கிறோம். அப்போ இங்க ரத்தம் சபையினுடைய அந்த ஜனங்களையும் சேர்த்து அங்க குறிக்கக்கூடியதா இருக்கு. தொடர்ந்து படிங்க சகோதரி. இரத்தத்தையும் நாம் அவரது தியாகமான பாடுகளில் அவரோடு கூட பங்காளிகளாக இருப்பதையும் அடையாளப்படுத்துகின்றதா இருக்கின்றது. இந்த ரத்தமாகப்பட்டது நாம் அவரது தியாகமான பாடுகளில் அவரோடு கூட பங்காளிகளாகிறோமா. அப்படி என்றால் உலகத்துக்கு நம்ம மூலமா நிச்சயமா ஜீவன் கிடைக்காது, நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஆனா கர்த்தர் இயேசுவினுடைய பாடுகளை அவருடைய புண்ணியத்தினால நம்ம ஜீவன் பெற்றுக்கொண்டு அவரை மாதிரியே ஒரு வாழ்க்கை வாழ்றேன்னு சொல்லிட்டு உடன்படிக்கைக்குள்ள அவரை மாதிரி ஒரு வாழ்க்கை வாழக்கூடிய தேவனுடைய பிள்ளைகளாகி நமக்கு அவரோடு கூட பங்காளிகளாய் இருப்பதற்கு வாய்ப்பை கொடுத்திருக்கிறார். அந்த பங்காளிகளா இருக்கக்கூடிய சகோதர சகோதரிகளை அடையாளப்படுத்தக்கூடிய விஷயத்தை தான் இங்க அப்போஸ்தலனாகிய பவுலும் 7ஆம் தூதனாகிய நம்முடைய மூத்த சகோதரர் ரசல் அவர்கள் மூலமாக இப்படிப்பட்ட விஷயங்களை தேவன் வெளிப்படுத்திட்டு இருக்கிறார். இது ரீபிரிண்ட் 5342ல நீங்க போய் பாத்தீங்கன்னா சகோதரருடைய எழுத்துக்கள்ல ரொம்ப அருமையான இந்த விஷயத்தை சகோதரர் கொடுத்திருக்கிறத நம்மளால புரிந்து கொள்ள முடியும். அன்புக்குரியவர்களே, அப்ப இப்படிப்பட்ட காரியங்கள் ஒரு பக்கம் இருக்கும்போது மத்தேயு 26:26 வசனம் வாசிக்கலாம். அவர்கள் போஜனம் பண்ணுகையில் இயேசு அப்பத்தை எடுத்து ஆசீர்வதித்து அதை பிட்டு சீசர்களுக்கு கொடுத்து, நீங்கள் வாங்கி புசியுங்கள், இது என்னுடைய சரீரமா இருக்கிறது என்றார். அன்புக்குரியவர்களே, இங்க கர்த்தர் இயேசு இது என்னுடைய சரீரமா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு தான் இப்ப பிட்டு இதை கொடுத்திருக்கிறார், பிட்டு கொடுத்திருக்கிறார். இப்ப இதுல யாரு இது நம்முடைய சரீரம்னு சொல்லிட்டு அந்த 12 பேரையும் சேர்த்து வச்சு சொன்னாரா? சொல்லல. ஏன் இங்க சொல்லல அப்படின்னாக்கா, இன்னும் விழுந்து போன மனுஷனுக்கு ஈடுபலியே கொடுக்கல. அதனாலதான் இங்க என்ன பண்ணல கர்த்தர் இயேசு இது நம்ம அனைவருடைய சரீரமா இருக்குதுன்னு என்ன பண்ணலாங்க, கொடுக்கல. அப்ப பாருங்க, கர்த்தர் இயேசுனுடைய ஒவ்வொரு விஷயங்களையும் நம்ம கவனிச்சு பார்க்கும்போது மிக தெளிவான விஷயங்களை அவர் செய்துட்டு போயிருக்கிறார். அப்படி என்றால் அவருடைய பின்னடியார்களா இருக்கக்கூடிய நம்ம எப்படிப்பட்ட ஒரு தெளிந்த புத்தியோடு நாம் கர்த்தருடைய மரணத்துல அவருடைய பாடுகளின் ஐக்கியத்துல பங்கு பெறக்கூடியவர்களா இருக்கணும் அப்படின்றத கவனித்து பார்க்கப்பட வேண்டியது அவசியமா இருக்கிறது. அப்படி என்றால் நாம் அங்கே ஒவ்வொரு வருடமும் அப்பம் நமக்கு முன்பாக ஆசீர்வதிக்கப்பட்டு வரும்போது அது கர்த்தருடைய சரீரத்தை மாத்திரம் அல்ல, என்னுடைய சரீரத்தையும் இது உள்ளடக்கினதா இருக்கிறது என்று நாம் ஒவ்வொருவரும் உணர்வுபூர்வமாக சிந்திக்கப்பட வேண்டியதா இருக்கிறது. இப்ப இதுல இன்னொரு விஷயம் இருக்குது. என்னுடையது அப்படின்னு சொல்றதை விட நம் அனைவருடைய சரீரமும் அதிலே உள்ளடக்கினதா இருக்கிறது அப்படின்னு கூடிய புரிதல். இப்படிப்பட்ட ஒரு புரிதல் நமக்குள்ள இருந்தா அங்கேயாவது நமக்குள்ள மாற்று கருத்துக்கள் வருவதற்கு வாய்ப்பு இருக்கா? தேவையில்லாத மாம்சத்தின் சிந்தைகள் வருவதற்கு வாய்ப்பு இருக்கா? பொறாமை வருவதற்கு வாய்ப்பு இருக்கா? அல்லது பக்கத்துல உட்கார்ந்து இருக்க மேல ஏதாவது ஒரு விஷயத்துல கோபித்துக் கொள்வதற்கு வாய்ப்பு இருக்குதா? இப்போ அந்த சரீரத்தை அப்படின்னு சொல்லும் போது நம்முடைய சரீரத்தை மட்டும் தனியா கர்த்தருடைய சரீரத்தோட சேர்த்து பிச்சு சாப்பிட முடியுமா? அநேக கோதுமை மணிகள் ஒன்றாக இடிக்கப்பட்டு அது மாவாக அரைக்கப்பட்டு எல்லாமே ஒன்னா என்ன ஆயிடுச்சு, கலந்துருச்சு. அதனுடைய தனித்தன்மையை முழுமையா இழந்துருச்சு. அப்ப தனித்தன்மையை முழுமையா இழந்துருச்சு அப்படின்னாக்கா இப்ப இதுல இது நான் தான் இந்த கோதுமை மணி இந்த இடத்துல இருக்கிறது நம்மளால கிள்ளி எடுக்க முடியுமா? முடியாது. அப்படி என்றால் அன்புக்குரியவர்களே, நம்மத்தில
எப்படிப்பட்ட ஒரு சிந்தை நமக்குள்ள இருக்கணும் பாருங்க. எப்படிப்பட்ட ஒரு ஆவிக்குரிய ஒரு மனநிலை ஆகப்பட்டது, உயர்ந்த மனநிலை நம் மத்தியிலே காணப்படணும் அப்படின்றத நம்ம கவனிக்கப்பட வேண்டியதா இருக்கு. அதே போல திராட்சை ரசம், இது இரத்தத்திற்கு நிழலாக அங்கு காண்பிக்கப்பட்டு இருக்கிறது. அநேக திராட்சை பழங்கள் கூட ஒன்றாக அங்க பிழியப்பட்டு எடுக்கும் போது எந்த பழத்திலிருந்து இவ்வளோண்டு ரசம் வந்துச்சு நம்மளால பிரிக்க முடியுமா? வாய்ப்பே கிடையாது. அப்படி என்றால் நம் அருகில் இருக்கக்கூடிய அநேக சகோதர சகோதரிகள் ஒவ்வொருவரும் இங்க என்ன பண்ணிருக்கிறாங்க? இந்த அப்பத்திலையும் இந்த ரசத்திலையும் எப்படி இருக்கிறாங்க? ஒன்றாக அங்கே இணைக்கப்பட்டவர்களாக இருக்கிறோம். அப்படி ஒன்றாக இணைக்கப்பட்டவர்கள் மத்தியில நமக்குள்ள தேவையில்லாத பிரச்சனைகளுக்கோ மாம்சத்தின் கிரிகளுக்கோ நிறைய இருக்குது. மாம்சத்தின் கிரிகள் அது கலாத்திரில சொல்றார், அதனால அதெல்லாம் சொல்ல விரும்பல. அப்போ மாம்சத்தின் எண்ணங்களுக்கு நாம் இடம் கொடுக்கிறது நியாயமான காரியமா இருக்கிறோமா அப்படின்றத கூட சற்று சிந்தித்து பார்க்கப்பட வேண்டியதா இருக்கு. சரி, அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இந்த மத்தேயு 26 வசனத்திலே ஒரு துணை கேள்வியோட நம்ம திருப்பி உள்ள போறோம். என்ன அப்படின்னாக்கா, அவர்கள் போஜனம் பண்ணுகையில் இயேசு அப்பத்தை எடுத்து ஆசீர்வதித்து அதை பிட்டு சீஷர்களுக்கு கொடுத்து, நீங்கள் வாங்கி என்ன பண்ணுங்க, இதை புசியுங்கள், இது என்னுடைய சரீரமா இருக்கிறது. இப்ப என்ன சொல்றார் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கும்போது, அதை எடுத்து ஆசீர்வதித்து அதை பிட்டு என்ன பண்றாருங்க, கொடுக்கிறார். பிட்டு அப்படின்னா இப்படி பிட்டாரோ இப்படி பிட்டாரோ எப்படியோ ஒன்று அப்பத்தை பிட்டு கொடுத்துருக்கிறார். ஓகேங்களா? இப்போ இதுல என்ன ஒரு கேள்வி அப்படின்னா, எப்படி அவருடைய சரீரத்தை அவரே பிட்டார்? அவருடைய சரீரத்தை எப்படி அவரே பிட்க முடிஞ்சது? எப்படி பிட்கலாம்? இது நியாயமான கேள்வியா இல்ல நியாயம் இல்லாத கேள்விங்களா? நியாயமான கேள்வி. கண்டிப்பா பதில் என்ன பண்ணணும், நம்ம கண்டுபிடிக்கணும் இல்லைங்களா? ஏன்னா கர்த்தர் இயேசு ஏதாவது தப்பா செய்திருப்பாரா? வாய்ப்பே கிடையாது. அப்படின்னா நம்மளும் தப்பா புரிஞ்சுக்க கூடாது இல்லைங்களா? அப்ப இந்த விஷயத்த எப்படி அவருடைய சரீரத்தை அவரே பிட்க முடியும் அப்படின்னு கூடிய ஒரு கேள்வி நம்ம மத்தியில வரும்போது, அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, பேசிக்கா ஒரு பாடம் ஒண்ணு நம்ம பார்த்திருக்கிறோம். 32வது பாடம் நினைக்கிறேன், 31 32ங்களா? பாவ நிவாரண பலியின் காளை. ஞாபகம் இருக்குங்களா? பாவ நிவாரண பலியின் காளை பாடம். அந்த பாடத்துல ஒரு காளை, 2 ஆட்டுக்கடாக்கள் இல்லைங்களா? வெள்ளாட்டுக்கடாக்கள். ஓகே, இருக்கட்டும். இப்ப அந்த காளை எதை அடையாளப்படுத்துது? கர்த்தராகிய இயேசுவை. சரி, அப்ப அந்த 2 ஆட்டுக்கடாக்கள் எதை அடையாளப்படுத்துதுங்க? ஒன்று கர்த்தருடைய ஆடு, இன்னொன்று போக்காடு. ரைட். இப்போ நம்ம பார்த்துட்டோம். அந்த ஆசாரியன் யாரை அடையாளப்படுத்துறாரு? கர்த்தர் இயேசுவை. எப்படிங்க? இப்ப கர்த்தர் இயேசு ஆசாரியனும் இருக்கிறாரு, கர்த்தர் இயேசு காளையாவும் இருக்கிறார். எப்படி நம்ம சொல்றது? இப்ப நம்ம காண முக்கியமான பாயிண்ட் என்ன பண்ணணும், நம்ம கண்டிப்பா இதுல பார்த்தே ஆகணும். அப்படி என்றால் இந்த ஆரோன் தான் என்ன பண்றார் அப்படின்னாக்கா, அந்த காளை என்ன பண்ணணும்? கொன்று அதனுடைய ரத்தத்தை கொண்டு வந்து தெளிக்க வேண்டிய இடத்துல தெளிக்கணும், எல்லாம் பண்ணணும் இல்லைங்களா? இப்போ லேவியராகமம் 16வது அதிகாரம் 1ஆம் வசனம் கொஞ்சம் வாசிங்க. 16:11. பின்பு ஆரோன் தனக்காகவும் தன் வீட்டாருக்காகவும் பாவ நிவர்த்தி செய்யும்படி தன்னுடைய பாவ நிவாரணத்துக்கான காளையை கொண்டு வந்து அதை கொன்று. அப்போ ஆரோன் தனக்காக தன்னுடைய வீட்டாருக்காக என்ன பண்றார் அப்படின்னாக்கா, இந்த பாவ நிவாரண காளை என்ன பண்றாருங்க, கொண்டு வர. சரி, இப்ப இந்த ஆரோன் யாருக்கு நிழல்? கர்த்தர் இயேசுக்கு நிழல். இந்த காளை யாருக்கு நிழல்? சரி, அப்படி என்றால் அப்ப 2 பார்ட்டும் இவரே இருக்கிறாரா அப்படின்னா, ஆமா, 2 பார்ட்டும் இவர் தான் இருக்கிறார். அப்படி இருக்கும்போது கர்த்தர் இயேசு மத்தேயு 26:26வது வசனத்துல அவர் அப்பத்தை எடுத்து பிட்டு ஆசீர்வதித்து, இது என்னுடைய சரீரமா இருக்குது அப்படின்னு சொல்லி கொடுத்தாரு இல்லைங்களா? அப்ப பழைய ஏற்பாட்டு நிழல்ல சொல்லும் போது நம்ம எல்லாம் என்ன பண்ணோம்? நம்ம சரின்னு ஒத்துக்கிட்டு தானே கேட்டுட்டு இருக்கோம் இன்ன வரைக்கும். அது புதிய ஏற்பாட்டுல வரும்போது ஒரு கேள்வி கேட்டோம்னா நம்மளால என்னெல்லாம் பண்ண முடியலைங்க,
பதில் சொல்ல முடியல. அப்ப பாருங்க, அவரே அவருடைய சரீரத்தை பிட்டாரா, இது எப்படி வாய்ப்பு அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கும்போது, அப்போ இதற்கான விளக்கங்கள் நம்ம தெரியணும்னாக்கா நிச்சயமா 7ஆம் தூதனுடைய எழுத்துக்கள்ல போனா மட்டும்தான் நம்மள என்ன பண்ண முடியும், அதுல வெளியே வர முடியும். அப்போ இந்த நிழல் சரியான ஒரு பொருளை அங்க கொண்டு வந்து கொடுக்கக்கூடியதா இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கிறோம். பாருங்க, இப்போ அந்த நிழலுக்குள்ள போலாம். 16வது அந்த ஸ்லைடு, கர்த்தருடைய ராபோஜனம். கர்த்தருடைய ராபோஜனம் நிறுவப்பட்ட போது இயேசு அப்பத்தை பிட்டார் என்று நாம் வாசிக்கிறோம். சொல்ல போனால் அப்பொழுது அவரால் மாத்திரமே அப்பத்தை பிட்க முடியும். நமது கர்த்தர் முதலாவது சகோதரி, அப்ப இந்த பகுதியில நம்ம பார்த்தோம்னாக்கா இயேசு அப்பத்தை பிட்டார் என்று நம்ம வாசிக்கிறோம் இல்லைங்களா? சொல்லப்போனால் அப்பொழுது அவரால் மாத்திரம்தான் அதை என்ன பண்ண முடியுமா, பிட்க முடியுமா. ஏன் ஏன் அவரை விட்டா நீதிமான் ஒருத்தர் கூட கிடையாது, அவரை விட்டா பரிசுத்தவான் ஒருத்தர் கூட கிடையாது. இப்ப அவருக்கு பதிலா யார் வந்து செய்யறதா இருந்தா தேவன் செய்யலாம் இல்லைங்களா? ஆனா தேவன் செய்ய முடியுமா? வாய்ப்பே இல்லை இல்லைங்களா? அப்ப அப்படிப்பட்ட ஒரு சூழல் இருக்கும் போது, அப்ப இயேசு அப்பத்தை எடுத்து பிட்டார் அப்படின்னு கூட இந்த வசனங்களை நம்ம வாசிக்கும் போது, அப்பொழுது அவரால் மட்டும்தான் அந்த அப்பத்தை என்ன பண்ண முடியும்னா பிட்க முடியும். கூட இருக்கக்கூடிய சீசர்களால் என்ன பண்ண முடியாது, அதை பிட்க முடியாது. ஏன்னா எல்லாரும் பாவிகளா இருக்கிறோம். டோட்டலா ஆதாமுடைய சந்ததி பாவிகளா இருக்கும்போது, அப்ப அந்த சரிநிகர் சமான விலை ஈடுபலி செலுத்துவதற்கு ஒரு பிரதான ஆசாரியன் செய்யக்கூடிய பணியை செய்ய முடியுமா? அவர் நிழல்ல இருந்தார் ஆரோன், அவ்வளவுதான ஒழிய அவர் ஒன்னும் நீதிமான் பரிசுத்தவான் என்று அங்கே சொல்ல முடியாது. பாவமே இல்லாத மனுஷன் அல்ல, அப்ப பாவத்தினால் நிறைந்த மனுஷன். அப்போ ஒரு நிழலா தான் அவர் இருந்தார். அப்போ நிஜத்துல வரும்போது நம்முடைய ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து தான் அங்க பிரதான ஆசாரியனா இருக்கிறாரு. அவர் பிரதான ஆசாரியனா இருந்து அந்த காளைய கொல்ற மாதிரியே இந்த அப்பத்தை என்ன பண்றாருங்க, அங்க உடைக்கக்கூடியவரா இருக்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கக்கூடியவர்களா இருக்கிறோம். அப்படி என்றால் அவரால் மாத்திரம்தான் அந்த அப்பத்தை பிட்க முடியும். அடுத்து வாசிக்கலாம். நமது கர்த்தர் முதலாவது அப்பத்தை பிட்ட காரியமானது நமக்கு தனிப்பட்ட பங்கு இல்லை என்பதை குறிப்பதாகாது. பாருங்க, அவரே எடுத்து அப்பத்தை பிட்டு கொடுத்ததுனால அதுல நமக்கெல்லாம் பங்கு இல்லை அப்படின்னு குறிக்கிறது கிடையாது அப்படின்றார். ஏன் அப்படின்னு சொல்லும் போது அடுத்து சொல்றாரு பாருங்க, நமது கர்த்தருடைய சரீரத்தை, அதாவது பிக்குதலை நொறுக்குவதை பரமபிதா செய்ய வேண்டியதா இருந்தது என்பதை நாம் நினைவு கூறுகிறோம். யார் செய்யணுங்க? பாத்தீங்களா, எங்க வாசிக்கிற இந்த வசனம்? ஏசாயா 53வது அதிகாரம் இல்லைங்களா? அப்ப அதுல என்ன சொல்றாரு? கர்த்தரே அவரை நொறுக்க சித்தமாகி அப்படின்னு சொல்லி வாசிக்கிறோம். பாத்தீங்களா? அப்ப யார் தான் அவருடைய சரீரத்தை நொறுக்க முடியும், அல்லது அவரை வந்து பலியிட முடியும், அல்லது இன்னும் சொல்ல போனாக்கா முக்கியமா அவரை பிட்க முடியும் அப்படின்னாக்கா அங்க மிக முக்கியமா நம்முடைய பிதாவாகிய தேவன் தான் செய்ய முடியும். ஆனா பிதாவாகிய தேவன் என்ன பண்ண முடியாது, அவருடைய நிலைப்பாட்டில இருந்து கீழே இறங்கி வர முடியாது. அப்ப அந்த இடத்துல யார் செய்யறார் அப்படின்னாக்கா பிரதான ஆசாரியனா இருக்கக்கூடிய நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்ன பண்றாருங்க, அதை செய்யக்கூடியவரா இருக்கிறார் என்பதை நம்ம கவனிக்கப்பட வேண்டியதா இருக்கிறது. அன்புக்குரியவர்களே, அதனுடைய தொடர்ச்சி படிங்க. எழுதப்பட்டிருக்கிறபடியே யெகோவாவே அவரை நொறுக்கி சித்தமாக்கி அவரை பாடுகளுக்கு உட்படுத்தினார். பாத்தீங்களா, தேவன் தான் அவரை நொறுக்க சித்தமாகி அவரை பாடுகளுக்கு உட்படுத்தினார் அப்படின்னு கூடிய வார்த்தைகள் இங்க நம்ம பார்க்கிறோம். அப்போ இவருடைய விருப்பப்படித்தான் அந்த காரியங்கள் நடந்தது. கர்த்தர் இயேசு என்ன பண்ணலைங்க, அங்க விருப்பம் இல்லாம அதை செய்யல, விருப்பத்தோடு தான் அங்க என்ன பண்ணார், போயிட்டு அங்க கலந்துகிட்டார். சரி, இப்போ இது கர்த்தருடைய சித்தத்துக்கு எதிரான காரியங்களா அப்படின்னாக்கா கிடையவே கிடையாது. அப்படி என்றால் பாருங்க, ஒரு விஷயம் நம்ம முக்கியமான இதுல ஒரு பாயிண்ட் பார்க்க போறோம். என்ன அப்படின்னாக்கா, கர்த்தர் இயேசுவை பிதாவாகிய தேவன் தான் நொறுக்கிறார் அப்படின்னாக்கா, இப்ப இவர் மரிக்கிறாரு, 3ஆம் நாள் என்ன பண்றாருங்க, உயிர் தெழுறார் இல்லைங்களா? உயிர் தெழுப்பப்பட்டார் ரைட்டுங்களா? இவருக்கு ஜீவன் கொடுத்தது யாரு?
பிதாவாகிய தேவன். ஓகேங்களா? ரைட், ஓகே. இப்ப நம்ம எல்லாம் இருக்கிறோம். நம்ம எல்லாருமே 1,44,000 பேர்ல ஒருத்தரா என்ன பண்றோம்? நம்ம போய் சேர்ந்துடுறோம். ரைட்டுங்களா? சேரும். இப்ப நமக்கு ஜீவன் கொடுக்க போறது யாரு? இயேசு கிறிஸ்துவா? பிதாவாகிய தேவனா? இல்ல நம்மளே எந்திரிச்சிருவோமா? பாருங்க, கர்த்தர் இயேசுவுக்கு யார் ஜீவன் கொடுத்தாரோ அவர் தான் என்ன பண்ண போறாரு? திருச்சபையின் பிள்ளைகளாகிய நமக்கு கூட அவர் தான் ஜீவன் கொடுக்க போறாருங்க. உலக ஜனங்களுக்கு மட்டும்தான் யார் கொடுக்க போறாருங்க? நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கொடுக்க போறாரு. ஆனா திருச்சபையின் பிள்ளைகளுக்கு யார் ஜீவன் கொடுக்க போறாங்க அப்படின்னாக்கா, இது வாக்குத்தத்தம் கொடுத்தாச்சு, பட் அதனை ஏற்ற வேலை வரும்போது அதை பெற்றுக்கொள்ள போறோம். இதுதான் விஷயம். ஆனா அது திருச்சபையின் பிள்ளைகளுக்கு நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தான் அங்க ஜீவனை கொடுக்க போறார். இது ஒரு பாயிண்ட். ஓகே. இப்ப என்னன்னா, கர்த்தர் இயேசுவை நொறுக்கிறதுக்கு யார் சித்தம் கொண்டார்? பிதாவாகிய தேவன் சித்தம் கொண்டார். அப்படி நொறுக்கிறதுனால அவருக்கு என்ன கொடுத்திருக்கிறாருங்க? அழியாமை, சாகாமை, கனம், மகிமை, இப்படி பிதாவாகிய தேவனுக்கு அடுத்த ஸ்தானத்துல அவர் உட்கார வச்சிருக்கிறார் இல்லைங்களா? சரி, இந்த வாய்ப்புல பங்காளிகளா போகணும்னு நினைக்கிறதெல்லாம் யார் யாரெல்லாம் இருக்கீங்க? எல்லாரும் தானே யோசனை பண்றீங்க? இல்ல தூக்கமா இருக்கா? முக்கியமான பாயிண்ட்ஸ் கொஞ்சம் கவனிச்சாதான் என்ன பண்ண முடியாது, நம்ம போக முடியும். சரி, அப்படின்னா நம்ம நொறுக்கப்படாமலே போயிட முடியுமா? நம்முடைய கர்த்தர் இயேசுவை பிதாவாகிய தேவன் நொறுக்குனாரா இல்லைங்களா? நொறுக்குனார்ல, நொறுக்க சித்தமானார் இல்லைங்களா? அப்படி என்றால் இப்போ கர்த்தர் இயேசுவை நொறுக்குன மாதிரி யாரையும் நொறுக்க போறாருங்க? தொடர்ந்து படிங்க சகோதரி. இது நமது கர்த்தருடைய சித்தத்திற்கு எதிராக செய்யப்படவில்லை. குமாரனை நொறுக்கும் பிட்கும் காரியத்தினை பரமபிதா செய்ய வேண்டியதா இருந்தது. மனுக்குலத்தில் மீதியானவர்கள் அனைவருமே தேவனுடைய பார்வையில் நீதிமான்கள் அல்லாதவர்களாகவே காணப்பட்டனர். ஆகவே இயேசுவே முதலாவதாக அப்பத்தை பிட்டார். வாசிங்க, தொடர்ந்து வாசிங்க. அப்பமானது முதலாவதாக நமக்காகவும் பொதுவான உலகத்துக்காகவும் வேண்டி பிற்கப்பட்டதான கர்த்தராகிய இயேசுவினுடைய சரீரத்தை அடையாளப்படுத்துகின்றதா இருக்கின்றது. விரிவான கண்ணோட்டத்தில் பார்க்கையில் அது கிறிஸ்துவினுடைய சரீரம் முழுவதையும் அவரது அங்கத்தினர்கள் ஆகுபவர்கள் அனைவரையும் உள்ளடக்குகின்றதா இருக்கின்றது. இப்படியாக அப்பம் பிற்கப்படலானது, சரீரம் பிற்கப்படலானது 18 நூற்றாண்டுகளும் மேலாக தொடர்ந்து கொண்டிருக்கின்றது. சரி, இப்போ இந்த சரீரம் பிற்கப்படுதல் அப்படின்னு கூட இந்த விஷயம் அங்கே பிதாவாகிய தேவனுடைய சித்தத்தின்படி அங்கே பிதாவாகிய தேவன் அவருடைய குமாரனா இயேசு கிறிஸ்துவை நொறுக்குனார் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். இந்த நொறுக்குதல் அப்படின்னு கூடிய இந்த விஷயம் எப்படி அங்கே கர்த்தர் இயேசுனுடைய அப்பம் என்பது கர்த்தர் இயேசுனுடைய சரீரத்தை மாத்திரம் குறிக்காமல் திருச்சபையின் பிள்ளைகளையும் அங்க சேர்ந்து அது குறிக்கக்கூடியதா இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோமோ, அதே போல கர்த்தர் இயேசுனுடைய பாடுகள்ல நம்ம பங்கெடுக்க வேண்டும் என்றால் கர்த்தர் இயேசு எப்படி நொறுக்கப்பட்டாரோ அதே மாதிரி தேவனுடைய பிள்ளைகளா இருக்கக்கூடிய நம்மளை கூட தேவன் அங்க நொறுக்க சித்தமாக இருக்கிறார் அப்படின்றத நம்ம கவனித்து பார்க்கப்பட வேண்டியது அவசியமாய் இருக்கிறது. அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, அப்படி என்றால் கர்த்தர் இயேசு முதலாக பிற்கப்பட்ட அந்த என்னுடைய சரீரம் என்று அங்க பார்க்கும்போது தேவனுடைய பார்வையிலே நீதிமான்களாக அல்லாதவர்களாக ஒட்டுமொத்த ஜனங்களும் காணப்பட்டதுனால அந்த வாய்ப்பு என்ன பண்ணலைங்க, யாருக்கும் கொடுக்கல. இது அந்த நினைவு கூறுதல் தியானங்கள் புத்தகத்துல 440வது பக்கத்துல இது வரக்கூடியதா இருக்கிறது. அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, எப்படி என்றால் இப்போ இந்த அப்பமானது முதல்ல நமக்காகவும் பின்பு உலகத்துக்காகவும் பிற்கப்பட்ட இந்த காரியத்தை நம்ம ஒரு விதத்துல நம்ம புரிந்து கொள்ளக்கூடியவர்களா இருக்கிறோம். சரி, அப்படி புரிந்து கொள்ளக்கூடிய இந்த விஷயங்களாகப்பட்டது இப்ப நம்ம பார்க்கும்போது கிட்டத்தட்ட நம்முடைய சகோதரர் சொல்லும் போது 18 நூற்றாண்டுகள் இல்லைங்களா? இப்ப எவ்வளவு நூற்றாண்டுகள் கடந்து வந்திருக்கிறோம்? கிட்டத்தட்ட 20 நூற்றாண்டுகளை கடந்து வந்திருக்கிறோம் அப்படின்னு கூட வச்சுக்கலாம். சரி, அப்படிப்பட்ட ஒரு சூழல்கள் இருக்கும் போது இப்போ நம்ம இன்னொரு விஷயத்த நம்ம பார்க்க போறோம். அப்ப குமாரனை நொறுக்கும் அல்லது பிட்கும் இந்த காரியத்தின
பரமபிதா தான் அங்க செய்ய வேண்டியதா இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம புரிந்து கொள்ள வேண்டியதா இருக்கிறது. அத 18 நூற்றாண்டுகளுக்கு மேலாகன்னு சொல்லிட்டு வரக்கூடிய ஸ்லைடுக்கு அடுத்த ஸ்லைடு படிங்க சகோதரி. 18 நூற்றாண்டுகளுக்கு மேலாக தொடர்ந்து கொண்டு இருக்கின்றது. குமாரனை நொறுக்கும் பிட்கும் காரியத்தினை பரமபிதா செய்ய வேண்டி இருந்தது போன்று தெய்வீக ஏற்பாட்டிற்கு இசைவாக அப்பத்தில் பங்கு பெறுகிறவர்களாகிய நம்முடைய நொறுக்குதலையும் பரமபிதா செய்கின்றார். பாத்தீங்களா? அப்பத்தில் பங்கு பெறுகிறவர்களாகிய நம்முடைய நொறுக்குதலையும் பரமபிதா என்ன பண்றாருங்களா? செய்யறார். இப்படி நொறுக்குதலுக்கு நம்ம எல்லாம் எப்படி ஒப்பு கொடுக்கிறோம்? நம்முடைய கர்த்தர் இயேசு எங்கிருந்து நொறுக்கப்பட்டாருங்க? எப்போ உடன்படிக்கைக்குள்ள வந்தாரோ அதிலிருந்து என்ன பண்றாரு அவரு? நாளுக்கு நாள் மாம்சமாகப்பட்டது அப்படியே சிறுகிட்டே வந்துருச்சு இல்லைங்களா? அவருடைய மாம்ச சரீரம் அப்படியே பலகீனப்பட்டு பிதாவாகிய தேவனுக்கு அந்த அர்ப்பணிப்பின் வாழ்க்கையை தொடர்ந்து செய்துகிட்டே இருந்தார். அப்படி என்றால் இன்று தேவனுடைய பிள்ளைகளா இருக்கக்கூடிய நம்முடைய நொறுக்குதல் எங்கிருந்து ஆரம்பிக்கக்கூடியதா இருக்குது? எந்த காலப்பகுதியிலிருந்து ஆரம்பிக்கக்கூடியதா இருக்குதுங்க? எப்ப நம்ம உடன்படிக்கைக்குள்ள வந்தோமோ அதுல இருந்து நம்முடைய நொறுக்குதல் என்ன பண்ணணுங்க? ஆரம்பிக்கணும். சரி, அப்படி நொறுக்குதல் ஆரம்பிக்குது அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம்னாக்கா, அப்ப உலக பிரகாரமான ஒரு வாழ்க்கை நொறுக்கிட்டு இருக்கும் போது நம்மளால வாழ முடியுமா? நம்மளால வாழ முடியுமா? உலக பிரகாரமான எல்லா விதமான வசதி வாய்ப்புகள் அப்படின்னக்கூடிய விஷயங்கள் நம்ம மத்தியில கூடிட்டே இருக்குது அப்படின்னா நம்ம நொறுக்குதலுக்கு உட்பட்டவர்களா இருக்கிறோமா? கவனிக்கணும் அன்புக்குரியவர்களே. ஆவிக்குரிய விஷயங்களே வளர்ச்சியை நோக்கி செல்லக்கூடியதா இருக்குதா? சந்தோஷப்படலாம். மாம்சத்தின் வளர்ச்சியை நோக்கி செல்லக்கூடியதா இருக்குதா? யோசிக்கணும் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே. அப்படி என்றால் இங்கே நம்முடைய நொறுக்குதலுக்கு பிதாவாகிய தேவன் நம்மளை நொறுக்கிறார் அப்படின்னா நம்ம எந்த அளவிற்கு ஒப்பு கொடுக்கக்கூடியவர்களா இருக்கிறோம்? எந்த அளவிற்கு அந்த நொறுக்குதலுக்கு ஏற்றபடி கீழ்ப்படியக்கூடியவர்களா இருக்கிறோம்? எப்படி பிரதர் நம்முடைய சரீரத்தை போய் கர்த்தர் இயேசுடைய சரீரத்துக்கு ஒப்பா எப்படி பிரதர் பாப்பாரு தேவன்? இது வாய்ப்பே இல்லையே பிரதர் அப்படி நிறைய பேர் என்ன பண்ணலாம்? நீங்க கேட்கலாம். வாய்ப்பு இருக்கு. கேட்கறதுக்கு என்ன இருக்கு? வாய்ப்பு இருக்குது. அப்போ வாய்ப்பு இருக்குது அப்படின்னாக்கா அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இதற்கான ஒரு விளக்கத்தை சகோதரருடைய எழுத்துக்கள்ல நம்ம கவனித்து பார்க்கப்பட வேண்டியதா இருக்கிறது. பாத்தீங்கன்னாக்கா இந்த விஷயத்துக்காக சிவப்பு நிற கண்ணாடி, சிவப்பு நிற கண்ணாடி, அந்த கண்ணாடிக்கு பின்னாடி வந்து பாத்தீங்கன்னாக்கா ஒரு கரும் சிவப்பு நிற கண்ணாடி அப்படின்னக்கூடிய வகையில அந்த கண்ணாடியை நம்ம வந்து பின்னாடி வச்சோம்னாக்கா இது வெளிச்சம் அடிச்சாக்கா பின்னாடி இருக்கிற அந்த கரும் சிவப்பு இருக்கு பாத்தீங்களா, அது எப்படி தெரியுமா தெரியும்? வெண்மையா தெரியுங்களா? வெண்மையா தெரியுமா? அப்படி என்றால் நம்மளை எதில் மறைச்சு வச்சிருக்கிறாரு தெரியுமா? நம்ம தான் அந்த கரும் சிவப்பு. நம்முடைய பாவங்கள் எப்படி இருக்குதுங்க? சிவேர் என்று இருக்குது நம்ம வாசிக்கிறோம் இல்லைங்களா? அப்ப நம்முடைய பாவங்கள், நம்முடைய அக்கிரமங்கள், நம்முடைய மீறுதல்கள் இவைகள் எல்லாம் அந்த கரும் சிவப்பு மாதிரி அப்படியே சிவேன்னு இருக்குதுங்களா? இப்போ கர்த்தர் இயேசு அவருடைய ரத்தம் இதுதான் சிவப்பு நிறம். இதை எடுத்துட்டு வந்து என்ன பண்றாரு? அந்த கருஞ்சிவப்புக்கு முன்னாடி வச்சுட்டு அந்த லைட் போட்ட உடனே என்ன கிடைக்கக்கூடியதா இருக்கு தெரியுங்களா? பின்னாடி இருக்கிற அந்த கருஞ்சிவப்பு வெண்மை நிறமா பொருளா தெரியக்கூடியதா இருக்குமா. இப்படித்தான் பிதாவாகிய தேவன் நம்மளை பார்த்துட்டு இருக்கிறாருங்களா? பிதாவாகிய தேவன் என்ன பண்றாருங்களா? நம்மளை பார்த்துட்டு இருக்கிறாருங்களா? அதனாலதான் இப்ப நமக்கு முன்னாடி அப்பம் வந்த உடனே அந்த அப்பத்தை யார் பிட்டு சாப்பிடுறோம்? நம்மளே நம்முடைய சரீரத்தை பிட்டு சாப்பிடுறோமா? அப்படிப்பட்ட ஒரு விசேஷத்த ஸ்லாகியத்தை என்ன பண்ணிருக்கிறார் தேவன் அங்க கொடுத்திருக்கக்கூடிய ஒரு விஷயத்தை நம்ம புரிந்து கொள்ள வேண்டியதா இருக்கிறது. அப்ப அன்புக்குரியவர்களே, நம்முடைய கர்த்தர் இயேசுவை முன்னிறுத்தி நம்மளை பின்னாடி நிறுத்தி பார்க்கறதுனால நம்ம நீதிமானா எண்ணப்படக்கூடியவர்களா இருக்கிறோம். நீதிமானா எண்ணப்படக்கூடியவர்களா இருக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கிறோம். அப்போ இந்த கருஞ்சிவப்பு நிறமுள்ள பொருள் வெள்ளை நிற பொருளாக என்ன பண்ணுதுனாக்கா அது தெரியக்கூடியதா இருக்குது. இதுதான் ஒரு விந்தை அப்படின்னு சொல்றார் சகோதரர். அதை தொடர்ந்து வாசிக்கலாம் சகோதரி. இது போலவே நம்முடைய பாவங்கள், இல்ல அதுக்கு முன்னாடி ஸ்லைடு வாசிச்சிருங்க. தொடர்ந்து கொண்டிரு. குமாரனை நொறுக்கும்
வெளிச்சத்தில் சிவப்பு நிற கண்ணாடி வழியாக பார்க்கப்படும் இல்லைங்க sister, அதுக்கு முன்னாடி இருந்தே வாசிங்க. தொடர்ந்து நம்முடைய நொறுக்குதலையும் தொடர்ந்து கொண்டிருந்தது குமாரனை நொறுக்கும் பிற்கும் காரியத்தினை பரமபிதா செய்ய வேண்டியதாய் இருந்தது போன்று தெய்வீக ஏற்பாட்டிற்கு இசைவாக அப்பத்தில் பங்கு பெறுகிறவர்களாகிய நம்முடைய நொறுக்குதலையும் பரமபிதா செய்கின்றார். வெளிச்சத்தில் சிவப்பு நிற கண்ணாடி வழியாய் பார்க்கப்படும் எந்த கருஞ்சிவப்பு நிறமும் உள்ள பொருளும் வெள்ளை நிற பொருளாக தெரியும் என்பது விந்தையான உண்மையாகும். இது போலவே நம்முடைய பாவங்கள் கருஞ்சிவப்பாய் காணப்பட்டாலும் தேவன் அதை கிறிஸ்துவனுடைய இரத்தத்தின் வழியாய் பார்த்திடும் நிழலில் நாம் வருவோமானால் அவை வெண்மையாக கருதப்படும். பாருங்க எப்படி அழகா அருமையான ஒரு விளக்கத்தை அங்க சகோதரர் கொடுத்திருக்கிறத நம்ம பார்ப்போம். இது நம்ம ஏதோ சொந்த கருத்தெல்லாம் கிடையாது. அப்போ கர்த்தர் இயேசு வழியாக நம்மளை பார்க்கறதுனால நம்ம எப்படிப்பட்டவர்களா இருக்கிறோம் அப்படின்னாக்கா, அந்த ஆசரிப்பு கூடாரத்தினுடைய காம்பவுண்ட் சுவர்ல என்ன இருக்குதுங்க? வெண்மை நிறம் இருக்குதுங்களா? அந்த வெண்மை நிறம் மாதிரி நம்ம தெரியக்கூடியவர்களா இருக்கிறோம். அப்போ உங்களுடைய பாவங்கள் சிவேர் என்று இருந்தாலும் உறைந்த மழையை போல வெண்மையாக்குறார். அப்போ இந்த காரியங்கள் கர்த்தர் இயேசு மூலமா தான் நமக்கு கிடைச்சிருக்குது அப்படின்றத நம்ம புரிந்து கொள்ள வேண்டியது அவசியமா இருக்கிறது. அடுத்து சொல்லும் போது சொல்றார் பாருங்க, நமக்கென்று சொந்த நீதி எதுவும் இல்லை என்றாலும், நமக்குன்னு ஏதோ சொந்த நீதி எல்லாம் எதுவுமே கிடையாது. இதை எடுத்துட்டு போய் நிறுத்தி தேவன் எங்கிட்ட இது பெஸ்டா இருந்தது, அதனால்தான் என்ன 1,44,000 பேர்ல ஒருத்தரா சேர்த்துக்கிட்டார் அப்படின்றதுக்கு ஒண்ணுமே கிடையாது. ஒண்ணுமே கிடையாது. நம்ம எல்லாமே ஜீரோலையும் ஜீரோ, சொன்னையிலும் சொன்னை, அப்படிப்பட்ட நிலைமை தான் நம்முடைய காரியங்களாகப்பட்டது இருக்கக்கூடியதா இருக்கிறது. அப்படி இருக்கும்போது கர்த்தர் இயேசு மூலமா நம்மளை பார்க்கறதுனால, கர்த்தர் இயேசு மூலமா இப்படிப்பட்ட ஒரு ஆசீர்வாதம் தேவனுடைய பிள்ளைகளா இருக்கக்கூடிய நமக்கு அங்க தேவன் மறைத்து வைத்திருக்கக்கூடிய காரியங்களை நம்ம பார்க்கக்கூடியவர்களா இருக்கிறோம். ஏனென்றால் அடுத்து சொல்றார், தொடர்ந்து நம்முடைய விசுவாசம் நமக்கு நீதியாய் எண்ணப்படுகின்றது. ஆனபடியினால் முன்னே மாமிசத்தின்படி புற ஜாதியாராய் இருந்து மாமிசத்தின் கையினாலே செய்யப்படுகின்ற விருத்த சேதனம் உடையவர்களால் விருத்த சேதனம் இல்லாதவர்கள் எண்ணப்பட்ட நீங்கள் அக்காலத்திலே கிறிஸ்துவை சேராதவர்களும் இஸ்ரவேலுடைய காணியாட்சிக்கு புறம்பானவர்களும் வாக்குத்தத்தத்தின் உடன்படிக்கைக்கு அந்நியரும் நம்பிக்கை இல்லாதவர்களும் இவ்வுலகத்தில் தேவன் அற்றவர்களாய் இருந்தீர்கள் என்று நினைத்து கொள்ளுங்கள். இது நம்முடைய நிலை. இது நமக்கு நல்லா தெரியுது. நம்ம பிரஜாதிகளா இருந்தோம், தேவனை சேராதவர்களா இருந்தோம், கிறிஸ்துவுக்கு அந்நியர்களா இருந்தோம். இப்படி இருந்த நம்ம காணியாட்சிக்கு புறம்பானவர்களா இருந்தோம், உடன்படிக்கைக்கு அந்நியர்களா இருந்தோம், உலகத்துல தேவனற்றவர்களா இருந்தோம். இப்படிப்பட்ட இருந்த நம்மளை தேவன் கிறிஸ்துவின் ரத்தத்தினால நம்மளை சமீபமா அங்க கொண்டு வந்தது மாத்திரமல்ல, விசேஷித்த வாய்ப்பா நமக்கு கொடுக்கக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னாக்கா, அவருடைய சரீரம் பிற்கப்பட்டது போல அப்படின்னா அவருடைய சரீரத்திலையும் நம்முடைய சரீரம் கூட சேர்ந்திருக்குது அப்படின்றது எவ்வளவு பெரிய மேன்மையான விஷயம். இதெல்லாம் நம்மளால நினைச்சு பார்க்க முடியுதா பாருங்க. அவருடைய ரத்தத்துல நம்முடைய ரத்தமும் அங்க சேர்ந்து இருக்குது அப்படின்னு கூடிய அந்த விஷயம் எங்கேயாவது சம்பந்தம் இருக்குதா? அவர் லட்சக்கணக்கான பாயிண்ட்ஸ் கொடுத்து நம்ம முன்ன வச்சிருக்கிறோம் இல்லைங்களா? எவ்வளவு வேணா கொடுக்கலாம். நம்முடைய நிலைப்பாடு என்ன அப்படின்னாக்கா, அங்க படைக்கப்பட்ட ஆதாமனுடைய ரொம்ப கீழான ஒரு நிலைமையில நம்ம இருக்கக்கூடியவர்களார். இப்படி இருக்கக்கூடிய நமக்கு கிறிஸ்துவனுடைய ரத்தத்தினால நம்ம சமீபமாகக்கூடிய ஒரு விசேஷித்த வாய்ப்பை அங்க கொடுத்திருக்கிறார் அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். அது மட்டுமில்ல, முக்கியமா நம்ம பார்க்கும்போது பாத்தீங்கன்னாக்கா, அவருடைய மரணத்தை மாத்திரம் குறிக்காமல் அவருடைய புண்ணியத்தை நம்ம மேல அங்க தரிப்பிக்கப்பட்டிருக்கிறதுனால அவருடைய சரீரத்தினுடைய அங்கங்களாக நம்ம இருக்கக்கூடியவர்களா இருக்கிறோம் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே. அப்போ அவருடைய சரீரத்தின் அங்கங்களாக அவருடைய ரத்தம் நம்ம மேல தரிக்கப்பட்டிருக்கிறதுனால நம்முடைய பாவங்கள் எல்லாம் அங்க மறைக்கப்பட்ட நிலையிலே இங்கே காணப்படுவதை கூட நம்ம புரிந்து கொள்ள வேண்டியது அவசியமா இருக்கிறது. இதைத்தான் அப்போஸ்தலனாகிய பவுல் அங்கே சொல்லும் போது இது ஆழமான அர்த்தமாக அங்கு காண்பிக்கக்கூடியதா இருக்கிறது. வெறுமனே
கர்த்தர் இயேசுனுடைய சரீரம் மாத்திரம் அல்ல, அங்கே கர்த்தர் இயேசுனுடைய ரத்தம் மாத்திரம் அல்ல. இதை நீங்க புரிஞ்சுக்கோங்க. நமக்கு எப்படிப்பட்ட வாய்ப்பை கொடுத்திருக்கிறார். இதை புரிஞ்சதுனால்தான் அப்போஸ்தலனாகிய பவுல் எப்படி ஓடினார் தெரியுமா? நான் எதையெல்லாம் குப்பையா நினைக்கிறேன்னு ஓடினார் பாத்தீங்களா? தனக்கு இருந்த எல்லாத்தையும் என்ன பண்ணாரு? அற்பமும் குப்பையுமாக நினைக்கிறேன். கடைசியில் என்ன பண்ணாருங்க? ஓட்டத்தை இந்த புரிதல் இருந்ததுனால்தான் அப்படிப்பட்ட ஒரு விஷயங்கள் இருந்துச்சு. இன்னைக்கு கூட தேவனுடைய பிள்ளைகளாகி நம்ம அப்படிப்பட்ட ஒரு புரிதலோட நம்ம ஓடும்போதுதான் நம்மள அந்த 1,44,000 பேரா நம்ம ஒவ்வொருவரும் போய் பங்கு பெற முடியும். புரிதல் இல்லாம ஓடி ஒன்னும் நடக்க போறது கிடையாது. இந்த உலகத்துல நம்ம வாழ போறது சொற்ப நாட்கள் தான். ஆனா நம்முடைய கர்த்தர் இயேசு நம்முடைய பிதாவாகிய தேவன் நமக்கு கொடுக்கிறேன்னு சொல்லி இருக்கிறது, அதுக்கு லைஃப்க்கு காலமே கிடையாது. என்டர் எப்பொழுதுமே உயிரோடு இருக்கக்கூடிய ஒரு விசேஷத்தை, அப்படிப்பட்ட ஒரு ஜீவனை நமக்கு கொடுக்கிறேன்னு சொல்லி இருக்கிறார். அப்படிப்பட்ட ஒரு விஷயத்தை நம்ம புரிந்தவர்களாக நம்ம கடந்து செல்ல வேண்டியது அவசியமா இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கிறோம். அடுத்து நம்ம பார்க்கும்போது பாத்தீங்கன்னாக்கா, அவரது சரீரத்தினுடைய அங்கத்தினர்கள் ஸ்லைடு பாத்தீங்கன்னாக்கா, எபேசியர்ல வாசிச்சோம் இல்லைங்களா? அதுக்கு அடுத்து 2வது ஸ்லைடுக்குள்ள நீங்க வந்துருங்க சிஸ்டர். நாம் ஆசீர்வதிக்கிற ஆசீர்வாதத்தின் பாத்திரத்திலிருந்து நீங்க ஆரம்பிக்கலாம். எபேசியர் 2:11-13 வரைக்கும் அந்த வசனங்கள் போடப்பட்டிருக்கு இல்லைங்களா? தேவனற்றவர்களாய் இருந்தீர்கள் அப்படின்னு சொல்லிட்டேன். ரத்தம் கிறிஸ்துவனுடைய மரணத்தை மாத்திரம் குறிக்காமல் புண்ணியம், தகுதி, தரிப்பிக்கப்பட்டதான அவரது சரீரத்தினுடைய அங்கத்தினர்கள் அனைவருடைய மரணத்தின் கூட குறிக்கின்றதா இருக்கின்றது. இது தொடர்பாகவே அப்போஸ்தலன் பின்வருமாறு குறிப்பிட்டுள்ளார். நாம் ஆசீர்வதிக்கிற ஆசீர்வாதத்தின் பாத்திரம் கிறிஸ்துவினுடைய இரத்தத்தின் ஐக்கியம் அல்லது பங்கு கொள்ளுதல் ஐக்கியமாய் இருக்கிறதல்லவா? நாம் பிற்கிற அப்பம் கிறிஸ்துவினுடைய சரீரத்தின் ஐக்கியம் அல்லது பங்கு கொள்ளுதல் ஐக்கியமாய் இருக்கிறதல்லவா? அதாவது பாத்திரத்திலும் அப்பத்திலும் அடையாளப்படுத்தப்பட்டுள்ளது போல அவருடன் ஓர் ஐக்கியம் பங்கெடுத்தல் ஆகும். காரியம் முழுவதுமே அவரை பற்றியதுதான். ஆனாலும் கிறிஸ்துவின் அங்கத்தினர்கள் என மாம்சத்தை பலி செலுத்துவதில் கிறிஸ்துவினுடைய பாடுகளிலான நமது பங்கெடுப்பில் நமக்கான தனிப்பட்ட பங்கினையும் கூட நாம் நினைவு கூறுகின்றோம். அப்ப அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இந்த இடத்துல நம்ம கவனிச்சு பார்க்கும்போது பாத்தீங்கன்னாக்கா, நாம் அவரோட அந்த ஐக்கியத்தில் பங்கெடுத்தல் அப்படின்னு கூட இந்த விஷயம் நம்ம கவனிச்சு பார்க்கும்போது, கிறிஸ்துவனுடைய அங்கத்தினர்கள் என மாம்சத்தை பலி செலுத்துவதனுடைய கிறிஸ்துவனுடைய பாடுகளிலான நமது பங்கெடுப்பில் நமக்கான தனிப்பட்ட பங்கினையும் கூட நாம் என்ன பண்றோமா? நினைவு கூறுகிறோம். அப்படி என்றால் இந்த விலையேற பெற்ற இந்த உணவும் மற்றும் இந்த பானம் அப்படின்னு கூட இந்த விஷயம் எந்த அளவிற்கு ஒரு விசேஷத்த காரியங்களா இருக்குது அப்படின்றத நம்ம அந்த புரிதலோட என்ன பண்ண வேண்டியதா இருக்குன்னா கடந்து செல்ல வேண்டியதா இருக்கிறது. அப்ப நம்முடைய ஆசீர்வாதத்தின் அந்த பாத்திரத்துல கூட நமக்கு பங்கு இருக்குது. அப்படின்னா பங்கு மட்டும் இல்லை, அது நம்முடைய ரத்தமும் கலந்து இருக்குது. அப்ப அந்த ஆசீர்வாதத்தின் அப்பத்துல கூட நம்முடைய சரீரமும் கூட அங்க பங்கு இருக்குது அப்படின்றார். சரி, இந்த விஷயம் ஒரு வகையில நம்ம பார்த்துக்கலாம். இப்ப சபைக்கு என்ன பண்ண போறார் அப்படின்னா, இந்த இரவு முழுவதும் சுவிசேஷ யுகம் முழுவதுமே சபைக்கு அந்த அப்பத்துல பங்கு, ரசத்துல பங்கு கொடுக்கிறார். ரைட். இப்போ உலக ஜனங்களுக்கு எப்ப கொடுக்க போறாரு? விடியற் காலையில இல்லைங்களா? 1000 ஆண்டு அரசாட்சியில கொடுக்க போறாரு. இப்ப ஒரு விஷயத்தை நம்ம புரிஞ்சுக்கலாம். இப்போ விடியற் காலத்துல 1000 ஆண்டு அரசாட்சி என்று நம்ம பார்க்கும்போது, இனிய குரல் தியானங்கள் புத்தகத்துல 131வது பக்கம் 131வது பக்கம் அந்த ஃபர்ஸ்ட் பேரால இருந்து ஆரம்பிக்கும். அது நீங்க எடுத்து வச்சுக்கோங்க. அன்புக்குரியவர்களே, 1000 ஆண்டு அரசாட்சியில உலகத்தின் ஜனங்களுக்கு இந்த ஜீவ அப்பத்தை புசிக்கல அப்படின்னாக்கா என்ன இருக்காது? அவங்களுக்கு ஜீவன் இருக்காது இல்லைங்களா? அந்த மாம்சத்தை என்ன பண்ணியே ஆகணுங்க?
புசிச்சே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம புரிந்து கொள்ள வேண்டியதா இருக்கு. சரி, இப்ப இந்த மாம்சத்தை புசிக்கணும் அப்படின்னாக்கா இந்த மாம்சத்தோட எந்த மாம்சம் கலந்துருச்சு? கர்த்தர் இயேசுனுடைய மாம்சத்தோட எந்த மாம்சம் கலந்திருக்கு? திருச்சபையின் மாம்சமும் என்ன பண்ணப்பட்டிருக்கு? கலந்திருக்கு. அப்படின்னா இந்த ஒட்டுமொத்த உலக ஜனங்களுக்கு ஜீவன் அப்படின்னக்கூடிய ஒரு விஷயத்த நம்முடைய கர்த்தர் இயேசு இந்த உலகத்துல ஜீவிக்கக்கூடிய உரிமைகள் மூலமா மொத்தத்தையும் விட்டு கொடுத்துட்டார். அதுல எந்த மாற்றம் கிடையாது. அதனால ஒட்டுமொத்த உலகத்துக்கும் தேவன் வைத்திருக்கக்கூடிய அந்த கால பகுதியில ஜீவனுக்குள்ள வந்துருவாங்க. ஜீவனுக்குள்ள என்ன பண்ணுவாங்கன்னா வந்துருவாங்க. அப்ப அது கர்த்தர் இயேசுவே அந்த வாய்ப்பை அங்க கொடுக்க போறார் அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். இந்த வாய்ப்புக்குள்ள வந்ததுக்கு பிற்பாடு அப்படின்னா அந்த ஜீவனுக்குள்ள அவருடைய பலி நிறைவேற்றப்பட்டதுக்கு பிற்பாடு இந்த அப்பத்திலும் அவருடைய ரத்தத்திலும் இந்த திருச்சபையின் பிள்ளைகள் கலந்து கொள்றாங்க அல்லது அதுல கலந்துட்டாங்க அப்படின்ற கூடிய ஒரு விஷயத்த நம்ம புரிதலோட நம்ம பார்க்கும்போது 1000 ஆண்டு அரசாட்சியினுடைய விஷயங்கள்ல கர்த்தர் இயேசுனுடைய ஈடுபலியின் புண்ணியத்தை அங்கே உலக ஜனங்கள் உயிர்த்தெழுந்து வந்து கொண்டாடுற மாதிரி யாருடைய உயிர்த்தெழுதல் யாருடைய புண்ணியத்தையும் அவங்க சொல்லுவாங்க. ஏதாவது சம்பந்தம் இருக்குதாங்க? நம்ம ஏதாவது அவங்களுக்கு ஜீவனை கொடுக்கறதுக்கு ஏதாவது 1% நம்ம வந்து பாடுபட்டு இருக்கிறோமா? கர்த்தர் இயேசுனுடைய சரீரமா போய் சேர்றதுக்காக நம்ம பாடுபட்டு வந்திருக்கிறோம். ஆனா 1000 ஆண்டு அரசாட்சியில் என்ன பண்ண போறாராம்? அவர் அப்பத்தை கொடுக்கும்போது கர்த்தர் இயேசுனுடைய பாடுகள், அவருடைய புண்ணியம், அவருடைய ஈடுபலியின் கரையம், இது எல்லாம் அந்த உலக ஜனங்கள் புரிஞ்சுக்கிறாங்க. அப்பத்தை புசிக்கிறதுன்றது டைரக்டா என்ன பண்ண போறது இல்ல, அவருடைய சரீரத்தை புசிக்க போறது கிடையாது. அப்படி என்றால் அவருடைய அப்பத்துல நம்முடைய சரீரத்தினுடைய பாகமும் அதுல கலந்திருக்கும் போது பாத்தீங்களா இவங்க என்ன பண்ணாங்க? சுவிசேஷ யுகத்துல தேவனுடைய பிள்ளைகளா இருந்து என்னுடைய அடிச்சுவடுகள் அப்படியே பின்பற்றி வந்தாங்க. அப்படியே பின்பற்றி வந்ததுனால இந்த அப்பத்துல என்ன இருக்கிறாங்க? அவங்க ஐக்கியமா இருக்கிறாங்க அல்லது பங்கா இருக்கிறாங்க அல்லது கலந்து இருக்கிறாங்க அப்படின்னு கூடிய விஷயங்கள் என்ன பண்ணுவாங்களாங்க சொல்லக்கூடிய ஒரு விசேஷித்த வாய்ப்பு. நீங்க வாசிக்கலாம் சகோதரி 2வது பேரால இருந்து 131வது பக்கம் 2வது பேரா. இதே கருத்தானது அப்போஸ்தலனால் மீண்டும் மீண்டுமாகவும் சிஸ்டர் இந்த நினைவு கூறுதல் தொடர்புடைய அப்படின்னு ஆரம்பிக்கும் பாருங்க. இந்த நினைவு கூறுதல் அடையாளங்கள் தொடர்புடையதான இன்னும் ஆழமான ஒரு அர்த்தத்தை அப்போஸ்தலன் தெய்வீக வெளிப்படுத்துதலின் வாயிலாக தெரிவித்துள்ளார். பாருங்க, அப்போஸ்தலனாகிய பவுல் தெய்வீக வெளிப்படுத்தல் மூலமா சில விஷயத்த சொல்லியிருக்கிறாருங்களாம். அதை 7ஆம் தூதனாகிய நம்முடைய சகோதரர் ரசல் அவர்கள் இந்த விஷயத்தை என்ன பண்றாருங்க கோட் பண்ணி காட்டுறார். வாசிக்கலாம். அப்பமானது நமது கர்த்தர் இயேசுவை மாத்திரம் அடையாளப்படுத்துகின்றதா இராமல் நாம் அவரை புசித்த பிற்பாடு அவரது நீதியை நமக்குரியதாக்கி கொள்வதன் வாயிலாக நாம் நீதிமான்கள் ஆக்கப்பட்ட பிற்பாடு நாம் அப்பத்தின் வாயிலாக உலகத்திற்கான உணவாகிய அந்த பிற்கப்பட்ட ஒரே அப்பத்தின் பாகமாக நாம் சகோதரி நிதானமா படிங்க. அப்ப என்ன அங்க சொல்ல வரார் அப்படின்னா இந்த அப்பத்துல நம்ம போய் அங்க பிற்கப்படக்கூடிய காரியங்கள், அதுல பங்கெடுக்கக்கூடிய காரியங்கள், அதுல கலந்திருக்கக்கூடிய காரியங்கள், இந்த காரியங்கள் நடந்ததுக்கு பிற்பாடு இந்த அப்பத்தை எடுத்து யாரு கொடுக்க போறாராம்? விடைகாலில உலக ஜனங்களுக்கு. உலக ஜனங்க கொடுக்க போறாருங்களா? இப்ப படிங்க அந்த உலக ஜனங்கள் கொஞ்சம் முன்னாடி 2 லைன் முன்னாடி. உலகத்திற்கான உணவாகிய அந்த உலகத்திற்காக உணவாகிய அந்த பிற்கப்பட்ட அப்பத்தை என்ன பண்ண போறாருங்க? ஒரே அப்பத்தின் பாகமாக நாம் அவரோடு இணைந்தவர்கள் ஆனோம் என்றும் அப்போஸ்தலன் தெரிவிக்கிறார். அப்ப உலகத்துக்கு அந்த அப்பத்தை எடுத்து கொடுக்க போறார் அப்படின்னா இப்ப யாருடைய அந்த சரீரம் கூட அதுல கலந்துருக்குதுங்க? ஏங்க இதெல்லாம் நமக்கு என்ன கொஞ்சமாச்சு நினைச்சு பார்க்க முடியுதுங்களா? இதெல்லாம் நியாயமான விஷயமா கூட நமக்கு தெரியுதா? அப்போஸ்தலனாகிய பவுல் அந்த இடத்துல வச்சு பாக்குறதுனா கூட பரவாயில்ல, 7ஆம் தூதனை வச்சு பாக்குறதுனா கூட பரவாயில்ல, மீதி இருக்கிற அப்போஸ்தலர்கள் எல்லாரையும் கூட அங்க வச்சு பாக்குறதுனா பரவாயில்ல, எனக்கும் உங்களுக்கும் அந்த வாய்ப்பு கொடுத்திருக்கிறார் தேவன் அப்படின்னா அந்த தேவனுடைய இரக்கத்தை நம்ம என்னன்னு சொல்றது? நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய காரியங்களை நம்ம என்னன்னு பாக்குறது?
எந்த அளவிற்கு ஒரு விசேஷித்த காரியங்களை நமக்கு கொடுக்குறேன்னு சொல்றாரு. இது கொடுக்குறேன்னு சொல்லியிருக்கிறது மட்டும் இல்ல, கொடுத்துட்டாருன்னு தான் நம்ம சொல்லணும். ஏனென்றால் ஜெயங்கொள்ளுகிறவனுக்கு அந்த கிரீடத்தை என்ன பண்ணிட்டேன்றாருங்க, கொடுத்துட்டேன்றார். உனக்குள்ள கிரீடத்தை நீ மரண பரிந்தும் என்ன பண்ணிருன்றாரு, பற்றி கொண்டு இருன்றார். அப்படின்னா கிரீடத்தை நம்ம பெற்றுக்கொண்டவர்களா தான் இருக்கிறோம். ஆனா வச்சிருக்கிறோமா வச்சிருக்கலையா அப்படின்றத அவரவர்களே முடிவு பண்ணிக்கலாம். ஆனா முக்கியமா நம்ம கவனிச்சு பார்க்கும்போது அன்புக்குரியவர்களே, இது உலக ஜனங்களுக்கு எடுத்துட்டு போய் கொடுக்கிற அப்பத்தோட நம்முடைய சரீரமும் கலந்திருக்குது அப்படின்னா எவ்வளவு கோடி ஜனங்கள், எவ்வளவு ஜனங்கள் இவங்க எல்லாம் உயிர் தெழுந்து வந்து கர்த்தர் இயேசுவை பாடுறதும் புகழ்றதும் செய்யறது இதெல்லாம் நியாயமா தான் இருக்குது. ஆனா அவரோடு கூட சேர்ந்து பூவோட சேர்ந்து நாரும் மணக்கிற மாதிரி நமக்கு என்னங்க அந்த வாய்ப்பு இருக்குது? ஆனா சகோதரர் என்ன சொல்றாரு அருமையா அந்த விஷயத்த, உலக ஜனங்களுக்கு கிடைக்கக்கூடிய அப்படிப்பட்ட ஸ்லாகியத்துல நமக்கு கூட அந்த பங்கு இருக்குது அப்படின்றார். தொடர்ந்து வாசிங்க. இது நீதிமானாக்கப்பட்ட விசுவாசிகளாகிய நாம் எதிர்கால மகிமையில் அவரோடு கூட உடன் சுதந்திரர்கள் ஆவதற்கும் பூமியின் குடிகள் அனைத்தையும் ஆசீர்வதிப்பதும் பூமியின் குடிகள் அனைத்திற்கும் ஜீவன் வழங்குவதுமான மாபெரும் வேளையில் பங்காளிகள் ஆவதற்குரிய நிபந்தனையாய் காணப்படுகின்ற கிறிஸ்துவின் பாடுகளிலும் மரணத்திலும் இப்பொழுது பங்கடைவதற்கான ஸ்லாக்கியத்தினை உடையவர்களாய் இருக்கின்றோம் என்பதை தெரிவிக்கின்றதாய் இருக்கின்றது. பாத்தீங்களா? அப்போ நம்ம நீதிமான்களாக்கப்பட்ட அந்த விசுவாசிகளாகிய நாம் எதிர்காலத்துல மகிமையில அவரோடு கூட உடன் சுதந்திரர்கள் அப்படின்ன கூட ஒரு வாய்ப்பை பெற்றுக்கொள்ளும் போது பூமியின் குடிகள் அனைத்தையும் ஆசிர்வதிக்கக்கூடிய விசேஷித்த ஒரு ஸ்லாக்கியமாகப்பட்டது அங்கே நமக்கும் சேர்த்து கொடுக்கிறேன்றார். அது மட்டும் இல்ல, பூமியின் குடிகள் அனைத்திற்கும் ஜீவனை வழங்குவதுமான மாபெரும் வேளையில் பங்காளிகளும் உரிய. அப்படின்னா இந்த விஷயத்தை கொஞ்சம் வேற மாதிரி நிதானிச்சு பாருங்க. ஆதாம் மூலமா தான் ஜீவன் எல்லாருக்கும் கிடைச்சிச்சு. ஆனா ஆதாம் மட்டுமே இருந்து ஜீவன் எல்லாரையும் பெற்றெடுத்துட்டாரா? யாரும் இருந்தாங்க கூட, ஏவாள் இருந்தாங்க இல்லைங்களா? அப்படின்னா முதல் ஆதாம் முதல் ஏவாளை விட்டுறலாம். இப்ப அவங்களுக்கு நிழலா இருக்கக்கூடிய, சரி அவங்களுக்கு பொருளா இருக்கக்கூடிய நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அப்படின்ன கூடியவ அங்கே இரண்டாம் ஆதாமாக இருக்க போகிறாரு. அதுக்கப்புறம் அந்த ஜீவனை கொடுக்கக்கூடிய அந்த பங்குல யாருக்கு ஸ்லாகியம் இருக்குதுங்க? இரண்டாவது ஏவாள். இதுதான் அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லும் போது விசேஷித்தவன் ஆதாம் வஞ்சிக்கப்படவில்லை, ஏவாளை என்ன பண்ணாங்க? வஞ்சிக்கப்பட்டு மீறுதலுக்கு உட்பட்டாள் அப்படின்னு சொல்றாரு. அப்ப பாருங்க, ஜீவன் வந்து இயேசு கிறிஸ்து மூலமா தான் கொடுக்க போறார் தேவன். ஆனா எப்படி ஆதாம் அப்படின்னு கூடிய ஒரு மனுஷனுக்கு ஒட்டுமொத்த மனுக்குலத்தினுடைய ஜீவனை கொடுக்கக்கூடிய ஒரு வாய்ப்பை தேவன் கொடுத்திருந்தாரோ, அதுக்கு உறுதுணையாக ஏவாளை தேவன் சிருஷ்டித்திருந்தாரோ, அப்படி போல திருச்சபையின் பிள்ளைகளை கூட ஒட்டுமொத்த உலகமும் கூட ஜீவனுக்குள்ள வருவதற்கு இங்க ஏவாளையும் தேவன் பயன்படுத்தக்கூடியவரா இருக்கிறார் சொல்ற. இந்த ஒரு ஸ்லாக்கியம் அப்படின்னு கூடிய இந்த விஷயம் எப்படிப்பட்ட ஒரு ஸ்லாக்கியமா இருக்கக்கூடியதா இருக்குது. அப்போ அதான் சொல்றாரு, நீதிமான்களாக்கப்பட்ட விசுவாசிகளாகி நாம் எதிர்கால மகிமையில அவரோடு கூட சுதந்திரர்கள் ஆவதற்கு அந்த பூமியின் குடிகள் அனைத்திற்கும் ஜீவன் வழங்குவதுமான மாபெரும் வேலையில நாமும் பங்காளிகளாக அங்க இருக்கக்கூடியவர்களா இருக்கிறோம் அப்படின்றாரு. அப்போ இந்த காரியங்கள்ல இப்படிப்பட்ட ஒரு விசேஷித்த வாய்ப்பை நமக்கு கொடுத்திருந்த போதிலும் அதான் சொல்றாரு, மரணத்துல இப்பொழுது நம்ம பங்கடையக்கூடியவர்களா இருக்க வேண்டியது அவசியமா இருக்குது. அது மட்டும் இல்ல, முக்கியமா நம்ம கவனிச்சு பார்க்கும்போது என்ன சொல்றார் அப்படின்னாக்கா, பல்வேறு விதமான நமக்கு பாடுகள், உபதிரவங்கள், கஷ்டங்கள், துன்பங்கள், இது எல்லாமே இந்த காலத்தில் இருக்கக்கூடியதா இருக்குது. அது வீட்டில இருந்திருக்கலாம், வேலையில இருந்திருக்கலாம், சபையில இருந்திருக்கலாம், அல்லது வேற ஏதோ ஒரு மனைவி மூலமா கணவன் இருக்கலாம், கணவன் மூலமா மனைவி இருக்கலாம், பிள்ளைகள் மூலமா பெற்றோர்கள் இருக்கலாம், பெற்றோர் மூலமா பிள்ளைகள் இருக்கலாம், எப்படி வேணாலும் இருக்கலாம். ஆனா இந்த இடத்துல ஏவாளா இருந்து ஒரு ஜீவனை கொடுக்கிறதுக்கு ஒரு உதவியாக கர்த்தர் இயேசுனுடைய சரீராங்கமா நம்ம இருக்கணும் அப்படின்னாக்கா, அப்ப நிச்சயமா
நம்முடைய பிதாவாகிய தேவன் நம்மளை பாடுகளுக்கு உட்படுத்தி பிற்க செய்வது நியாயமா, நியாயம் இல்லைங்களா? நியாயம்தானுங்க. ஐயோ, எனக்கு ஏன் தான் இந்த மாதிரிலாம் பிரச்சனை வருதுன்னே தெரியலையே, இப்படிலாம் புலம்புறோம்ல, இப்படிலாம் புலம்புறோம்ல. தேவன் நன்மைக்காகத்தான் எந்த பிரச்சனையும் கொடுப்பார் அப்படின்றது என்ன பண்ணணும், நம்ம புரிஞ்சுக்க வேண்டியதா இருக்கு. அது முக்கியமா இந்த பாசோர் சமயத்துல நமக்கு வரக்கூடியது கம்மியெல்லாம் எதிர்பார்க்காதீங்க, கம்மியெல்லாம் எதிர்பார்க்காதீங்க. அப்படி கம்மியா நம்ம எதிர்பார்த்தோம்னாக்கா அவருடைய சரீரத்துல நம்ம என்ன பண்ண முடியாது, பங்கு பெற முடியாது. அதான் சொல்றாரு, ஒரு சொட்டு கூட மிச்சம் வைக்காத அளவுக்கு கர்த்தர் இயேசு அதை முடிச்சாரு இல்லைங்களா? அப்படித்தான் நம்மளும் என்ன பண்ணணும் அப்படின்னாக்கா அங்க முடிக்கப்பட வேண்டியது அங்க அவசியமா இருக்கிறது. அப்போ இப்படிப்பட்ட ஒரு விசேஷித்த காரியங்களை எல்லாம் நம்ம புரிதலோட நம்ம கடந்து சென்றால் மாத்திரம்தான் அவருடைய பாடுகளில் ஐக்கியம், அவருடைய சரீரத்தில் ஐக்கியம், அவருடைய இரத்தத்தில் ஐக்கியம், மற்றும் இந்த அப்பம் பிற்கப்படுற மாதிரி நம்முடைய சரீரம் பிற்கப்படணும், அவருடைய ரத்தம் பானம் பண்ற மாதிரி நம்முடைய ரத்தம் கூட அங்க கூட சேர்ந்து அங்க பானம் பண்ணப்பட வேண்டியது அவசியமாக இருக்கிறது என்பதை புரிந்து கொள்ள வேண்டியதா இருக்கு. லூக்கா 22வது அதிகாரம் 19வது வசனம். பின்பு அவர் அப்பத்தை எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி அதை பிட்டு அவர்களுக்கு கொடுத்து, இது உங்களுக்காக கொடுக்கப்படுகிற என்னுடைய சரீரமாய் இருக்கிறது. பாருங்க, இந்த வசனம் எந்த அளவிற்கு நம்முடைய கர்த்தர் இயேசு அந்த உண்மையான நினைவு கூறுதல முதல்ல அந்த புதிய உடன்படிக்கை ஏற்படுத்திட்டு போகும்போது அங்க பார்க்கப்பட்ட அந்த வார்த்தைகளாகப்பட்டது எந்த அளவிற்கு ஒரு விசேஷித்த காரியங்களை பொருத்தி நம்ம பார்க்கும்போது அது நியாயமான காரியமா இருக்குது. உங்களுக்காக பிற்கப்படுகிற என்னுடைய சரீரமா இருக்குது, என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அங்க சொல்லியிருக்கிறார் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். அப்போ நமது கர்த்தர் என் மாம்சம் மெய்யான போஜனமா இருக்குது அப்படின்னு சொல்லி சொன்னார் அப்படின்னா அந்த மாம்சத்தை புசிச்சிருக்கக்கூடிய தேவனுடைய பிள்ளைகளா இருக்கக்கூடிய நம்ம அந்த மாம்சமாவே மாற வேண்டியது முக்கியமான காரியமா இருக்குது. அந்த ரத்தத்தை பானம் பண்ணக்கூடியவர்களாகிய நம்ம அந்த ரத்தமாகவே மாறப்பட வேண்டியது நமக்குள்ள காணப்பட வேண்டியதா இருக்கு. பாருங்க, நான் 5 வருஷம் ஆச்சு, 10 வருஷம் ஆச்சு, 20 வருஷம் ஆச்சு, 30 வருஷம் கூட ஆச்சு நான் ஞானஸ்நானம் எடுத்து அப்படின்னா அந்த ரத்தம் ஒரு டைலிசிஸ் பண்ணக்கூடிய ஒரு மனுஷனுக்கு பார்த்தீங்கன்னா கிட்னி ஃபெயிலியர் ஏதோ ஒரு டைலிசிஸ் பண்றாங்கனாக்கா அந்த கெட்ட ரத்தத்தை என்ன பண்ணுவாங்க, எடுத்துட்டு நல்ல அந்த சீரத்தை உள்ள அனுப்புவாங்க. அப்ப அது என்ன ஆயிடும், ஆட்டோமேட்டிக்கா இது போக போக அது கலந்து என்ன ஆயிட்டே இருக்கும், வெளியே வந்துட்டே இருக்கும். ஆனா அதுவும் உள்ள இருந்து இதுவும் உள்ளவே இருந்தா என்ன ஆகும், அந்த மனுஷன் பொழைக்க முடியுமா? இப்ப தேவனுடைய தெய்வீக திட்டத்துல இந்த உண்மையான அந்த ரத்தம் நமக்குள்ள செலுத்திட்டு இருக்கிறார் கர்த்தர் இயேசு, செலுத்திட்டு இருக்கிறார் அப்படின்னா அப்ப அதுல இருந்து என்ன பண்ணி ஆகணும், நமக்குள்ள மாம்சத்தின் கிரியைகள் வெளியே போயே ஆகணும். அப்படி வெளியே போகாம உள்ளவே இருந்ததுன்னா ரெண்டும் கெட்டு போயிடும். கொஞ்சம் புளித்தமா என்ன ஆயிடுங்க, ஆமா நல்லத்தையும் புளிப்பாக்கி போட்டுடும் அப்படின்னு சொல்லி சொல்றார். அப்போ இப்படிப்பட்ட ஒரு காரியங்களை குறித்து அங்க சொல்லும் போது வாசிக்கலாம். யோவான் 6:55 வசனத்துக்கு அடுத்து வரக்கூடியது இது அறிய பெற்றதினாலே மிகவும் விலையேற பெற்ற உணவாகவும் பானமாகவும் உள்ளது என்பதாக அவரால் குறிப்பிடப்பட்டுள்ளது என்று நாம் புரிந்து கொள்கிறோம். அப்போ எந்த அளவிற்கு இந்த அறிய பெற்றதிலேயே மிகவும் விலையேற பெற்ற ஒரு உணவு பானத்தை வரக்கூடிய ஞாயிற்றுக்கிழமை மாலை 6 மணிக்கு மேல சூரியாஸ்தமனத்துக்கு பிற்பாடு நம்ம பானம் பண்ணக்கூடிய இந்த காரியங்கள்ல எவ்வளவு விலையேற பெற்ற ஒரு விஷயத்த நம்ம செய்ய போறோம் அப்படின்றத புரிந்து கொள்ள வேண்டியது அவசியமா இருக்குது. அப்படிப்பட்ட ஒரு புரிதல் இருந்தது நம்ம அதுல பங்கெடுப்போமானால் அது மிகப்பெரிய ஆசீர்வாதத்தை கொடுக்கக்கூடியதா இருக்கும். அப்போ உலக பிரகாரமா நான் ஆரம்பத்திலே சொன்ன மாதிரி நிறைய விருந்தெல்லாம் சாப்பிட்டுருப்போம், அதெல்லாம் ஒண்ணுமே கிடையாது. ஆனா இந்த ஒரு சாப்பாடு, இந்த ஒரு உணவு, இந்த ஒரு ரத்தம் அப்படின்னு கூட இந்த விஷயம் பாத்தீங்கன்னா இது நமக்குள்ளேயே ஜீவ ஊற்றா உறக்கூடிய ஒரு விசேஷித்த காரியங்களா தேவன் நமக்கு கொடுக்கக்கூடியவரா இருக்கிறார். அடுத்த ஸ்லைடு. வேறெந்த அப்பத்திற்கும் இத்தனை முக்கியத்துவம் இருந்ததில்லை மற்றும் இதை காட்டிலும் மிகவும் விலையேற பெற்றதான வேறெந்த பானமும் இல்லை. பாத்தீங்களா, சகோதரர் சொல்றார்,
வேற எந்த அப்பத்துக்குமே இவ்வளோ முக்கியத்துவம் கிடையாது. அது மத்தியானம் சாப்பிட்டா திருப்பி நைட்டுக்கு பசிக்கும், நைட்டு சாப்பிட்டா திருப்பி காலையில பசிக்கும். அதுக்காக இந்த ஆகாரத்தை, ஆவிக்குரிய ஆகாரத்தை சாப்பிட்டா பசிக்காதுன்றது இல்ல, பசிக்கணும். அது கூட அசை போட்டு இன்னும் அதிகமா வாங்கி புசிக்கணும், அது வேற விஷயம். ஆனா அது எல்லாம் நிரந்தரம் இல்லாதது, உலகத்துல நம்ம சாப்பிடக்கூடியது. ஆனா இது நிரந்தரமானது. அப்ப அப்படிப்பட்டதான ஒரு காரியங்கள் சொல்லும் போது இந்த அப்பத்தை இத்தனை முக்கியத்துவம் வேற எந்த அப்பத்துக்குமே அது கொடுத்ததில்ல அப்படின்றார். அப்போ இதை காட்டிலும் மிகவும் விலையேற பெற்றதான வேற எந்த பானமும் கூட இது வரைக்கும் கிடையாது அப்படின்னு சொல்றாரு. அப்ப இந்த பங்கெடுப்பதின் மூலமாக நமக்கு மகிமை, வாசிங்க சகோதரி. இதில் பங்கெடுப்பதன் மூலம் மகிமை, கனம் மற்றும் அழியாமை, திவ்ய சுபாவம், தன்னில் தான் ஜீவனுடைய நிலையை அடைய பெறலாம். பாத்தீங்களா, இது 447வது பக்கத்துல நினைவு கூறுதல் தியானங்களை கொடுத்திருக்கிறார். அப்ப இப்படிப்பட்ட ஒரு பங்கு கிடைக்கக்கூடிய ஸ்லாக்கியமாகப்பட்டது நமக்கு எப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தை அது வரக்கூடியதானா, மகிமை, கனம், அழியாமை, திவ்ய சுபாவம் எல்லாம் தேவன் நமக்கு கொடுக்கக்கூடியவரா இருக்கிறார். அப்ப பாருங்க, ஒரு அற்பமா இன்னைக்கு யாருமே நம்மளை எல்லாம் ஒரு பைபிள் எடுத்துட்டு போனோம்னா கூட பைத்தியக்காரங்க போறாங்கன்னு கூட சொல்லலாம், நம்மளை ஏற்றுக்கொள்ளாதவர்கள் கூட இருக்கலாம். ஆனா உண்மையிலே நம்ம கர்த்தர் இயேசுனுடைய அடிச்சுவடல் அப்படியே பின்பற்றி சென்று முடிச்சாக்கா நம்மளை இந்த உலகமே என்ன பார்க்குமா, எப்படி பார்க்கும், கொஞ்சம் நிதானிச்சு பார்க்கப்பட வேண்டியதா இருக்கு. அப்ப இப்படிப்பட்ட ஒரு ஸ்லாகியத்தை தான் அங்கே கர்த்தர் இயேசு சொல்லும் போது யோவான் 6:53 வசனம் வாசிங்க. அதற்கு இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் மனுஷகுமாரனுடைய மாம்சத்தை புசியாமலும் அவருடைய இரத்தத்தை பானம் பண்ணாமலும் இருந்தால் உங்களுக்குள்ளே ஜீவன் இல்லை என்று மெய்யாகவே மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். உண்மையா நம்ம அவருடைய இரத்தத்தை, அவருடைய மாம்சத்தை அந்த புரிதலோடு நம்ம பங்கு பெறக்கூடியவர்களாக, அதை புசிக்கக்கூடியவர்களாக, மனப்பூர்வமா அந்த ஈடுபலியின் புண்ணியத்தை ஏற்றுக்கொள்ளக்கூடியவர்களாக நம்ம இருந்தோம் அப்படின்னாக்கா அது மற்றவர்களுக்கு நாமளும் ஜீவனை கொடுக்கக்கூடிய அளவிற்கு தேவன் அங்க எடுத்துட்டு போவார் அப்படின்னு சொல்லி பார்ப்போம். அப்ப இப்படிப்பட்ட காரியங்கள் நம்ம என்ன பண்ண வேண்டியதா இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்த்தோம்னாக்கா, நம்ம எந்த விதத்திலும் அபாத்திரமா இதை புசிக்க கூடாது, எந்த விதத்திலும் என்ன பண்ணிடக்கூடாது, இதை அபாத்திரமா இதை புசிக்க கூடாது. அப்போ அவருடைய சரீரத்திலும் சரி, அவருடைய ரத்தத்திலும் சரி, அந்த பங்கு எடுத்தல் அப்படின்னக்கூடிய விஷயம் உண்மையிலே நமக்கு ஒரு பயபக்தியோடு கூடிய ஒரு தெளிந்த புத்தியோடு அதுல கலந்து கொள்ள வேண்டியது விசேஷித்த ஆசீர்வாதத்தை அது கொடுக்கக்கூடியதா இருக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கிறோம். ஒரு வசனம் வாசிக்கலாம், 1 கொரிந்தியர் 11:27. இப்படி இருக்க எவன் அபாத்திரமாய் கர்த்தருடைய அப்பத்தை புசித்து அவருடைய பாத்திரத்தில் பானம் பண்ணுகிறானோ அவன் கர்த்தருடைய சரீரத்தையும் இரத்தத்தையும் குறித்து குற்றம் உள்ளவனாய் இருப்பான். அப்ப அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இன்றைய நாள்ல நம்ம பார்த்துட்ட இந்த பாடத்துல நம்ம கவனிச்சு பார்க்கும்போது பாருங்க, அங்கே கர்த்தருடைய சரீரம் பிற்கப்பட்டது அப்படின்னு கூடிய விஷயம் மாத்திரமல்ல, நம்ம அவருடைய சரீரத்துல பங்காளிகளாக அல்லது அவருடைய சரீரத்திலேயே நம்மளும் ஐக்கியப்படுறதுனால அந்த அப்பத்துக்கு நம்மளும் என்ன ஆயிடுறோம் அப்படின்னாக்கா கலந்து போகக்கூடியவர்களா இருக்கும். அந்த அப்பத்தோட நம்மளும் என்ன ஆயிடுறோம், கலந்து போகக்கூடியவர்களா இருக்கும். அது மட்டும் இல்ல, அந்த ரசத்தை பானம் பண்ணக்கூடிய விஷயத்துல கூட அந்த ரத்தத்தோட இந்த ரத்தமும் என்ன பண்றாருங்க, அங்க சேர்க்கிறார். அப்ப அந்த சரீரத்தோட நம்முடைய சரீரத்தையும் சேர்க்கிறார். அப்படி சேர்க்கப்படக்கூடிய ஒரு விஷயமே மிக ஆசீர்வாதமான ஒரு காரியங்களா இருக்குது. இப்படிப்பட்ட ஒரு காரியங்களோட அப்பத்தை எடுத்து ஆசீர்வதித்து அதை எடுத்துட்டு நம்ம மத்தியில கொடுக்கப்படும் போது இது கர்த்தருடைய சரீரத்தை மட்டும் இல்ல, நம்முடைய சரீரத்தை பிற்குதலையும் அதை அடையாளப்படுத்தக்கூடியதா இருக்குது என்பதை நாம் நினைவில் கொண்டவர்களாக அதுல கை வைக்க வேண்டியது அவசியமா இருக்குது. அது போலவே அந்த பாத்திரத்துல நமக்கு ஆன அந்த திராட்சை ரசத்தை கொண்டு வரும்போது இது கர்த்தருடைய ரத்தம் மட்டும் அல்ல, இது நம்முடைய ரத்தமும் அதுல கலந்திருக்கிறது என்பதை நம்ம புரிதலோடு அதுல கலந்து கொள்ள வேண்டியது விசேஷித்த போதனையாக நம்ம பார்க்கப்பட வேண்டியதா இருக்கிறது. அப்ப கர்த்தருடைய சரீரத்தை அவரே பிட்டு அவரே ஆசீர்வதித்து கொடுக்க முடியுமா அப்படின்னாக்கா அவரை தவிர வேற யாரும் கொடுக்க முடியாது என்பதை கூட
பார்க்கிறோம். அது மட்டும் இல்ல, அங்க அவர் செய்தது போலவே இன்னைக்கு தேவனுடைய பிள்ளைகளா இருக்கக்கூடிய நம்ம எல்லாருமே அவருடைய பின்னடியார்களா இருந்து அதே பாணியில தான் நம்மதும் அந்த அப்பத்தை எடுத்து இட்டு என்ன பண்றோங்க, எல்லாருமே சிக்கக்கூடியவர்களா இருக்கிறோம். அன்புக்குரிய சகோதர அப்ப இப்படிப்பட்ட ஸ்லாகியமாகப்பட்டது 1000 ஆண்டு அரசாட்சியில அந்த உலக ஜனங்களுக்கு அப்பத்தை மட்டுமே புசிக்கக்கூடிய ஒரு ஸ்லாகியத்தாங்க தேவன் கொடுக்கக்கூடியவரா இருக்கிறார். அது கர்த்தர் இயேசு அந்த உலக ஜனங்கள் எல்லாருக்கும் ஜீவன் கொடுத்தாலும் கூட அந்த கர்த்தர் இயேசுவுக்கு அங்க நிழலா இருக்கக்கூடிய ஆதாம் அப்படின்னு கூடிய அந்த மனுஷன் மூலமா தான் ஒட்டுமொத்த மனுக்குலம் வந்திருந்தாலும் கூட ஏவாள் இல்லாம ஆதாம் மட்டும் என்ன பண்ணல அப்படின்னாக்கா அங்க பெற்றெடுத்துல. அப்படி போல நம்முடைய கர்த்தர் இயேசு அங்க ஜீவனை கொடுக்கக்கூடிய விசேஷித்த 2ஆம் ஆதாமா இருந்தாலும் கூட அவருடைய சரீர அங்கமா இருக்கக்கூடிய இந்த 2ஆம் ஏவாளும் சேர்ந்துதான் ஒட்டுமொத்த ஜனங்களுக்கும் ஜீவனை கொடுக்கக்கூடிய விசேஷித்த ஸ்லாகியத்தை அங்க தேவன் வைத்திருக்கிறார் என்று நம்ம நினைவில் கொண்டவர்களாக இருக்க வேண்டியதா இருக்கிறது. அன்புக்குரிய சகோதர சகோதரி, இந்த பாடம் கொஞ்சம் ஒரு ஆராய்ச்சிக்குரிய ஒரு விஷயமா இருந்தாலும் கூட நல்ல ஒரு புரிதலோடு இந்த 444வது பக்கம், 447வது பக்கம், 131வது பக்கம் நினைவு கூறுதல் தியானங்கள் புத்தகத்துல நீங்க இதை எடுத்து படிச்சீங்கன்னா எந்த அளவுக்கு நமக்கு தேவனுடைய நடத்துதலும் தேவனுடைய புரிதலும் நமக்கு தேவன் எந்த அளவுக்கு நமக்கு வெளிப்படுத்தக்கூடியவரா இருக்கிறார் என்பதை நம்ம புரிந்து கொள்ளலோடு நம்ம கடந்து செல்வதும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துனுடைய அந்த ராபோஜனத்துல பங்கெடுப்பதுமாக விசேஷித்த ஸ்லாகியமாக இருக்கக்கூடியதா இருக்கும். இந்த விசேஷித்த ஸ்லாகியத்துல நம்ம பங்கெடுக்கணும் அப்படின்னாக்கா ஒருத்தர் கூட அபாத்திரமா என்ன பண்ணக்கூடாது, பங்கெடுக்க கூடாது. அப்ப அபாத்திரமா பங்கெடுக்க கூடாது அப்படின்னு கூடிய அந்த விஷயங்களை தொடர்ந்து நம்முடைய சகோதரர் அடுத்த தேவ செய்தியில எப்படி எல்லாம் கொடுக்கணும்ன்றத அங்க நமக்கு சகோதரர் சொல்லுவார். அந்த சப்ஜெக்டை நம்ம கேட்டு தேவனுடைய மிகப்பெரிய ஒரு ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டு நம்ம அடுத்த வாரம் அவருடைய அப்பத்திலும் அவருடைய சரீரத்திலும் அவருடைய இரத்தத்திலும் பங்கு பெறுவதற்கு தேவன் நம் ஒவ்வொருவரையும் ஆசிர்வதித்து வழி நடத்துவாராக. இப்படிப்பட்ட வாய்ப்பை கொடுத்த சேலம் சபையை சார்ந்த அன்பு சகோதர சகோதரிகள் மற்றும் ஊழியர்கள் அனைவருக்கும் கூட நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இப்படிப்பட்ட வாய்ப்பை கொடுத்த பிதாவாகிய தேவனுக்கு கர்த்தர் இயேசு மூலமாக கூட நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். தேவன் தாமே இந்த பாடத்தை ஆசீர்வதிப்பாராக. நன்றி.